வாழ்த்துதலை தெரிவிங்க. உங்களுடைய வாழ்த்துதலை தெரிவிங்க. ஆரம்பிச்சாச்சா? 5 மணில இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். தாய்மொழி உறவுகள் சார்பாக இன்னைக்கு வாழ்த்தரங்கம், பாடலரங்கம், கவியரங்கம். உங்களுக்கு வந்து எந்த தலைப்புல பேசணுமோ அந்த தலைப்புல அப்படியே பேச வேண்டியதுதான். பேசுங்க. வணக்கம் ஐயா, வணக்கம். பாடல் இது வந்து விஜயகுமார் ஐயா பாடல் பாடுறாங்க. வாங்க வாங்க. கேக்குதாமா? கேக்குதுங்க ஐயா, பாடுங்க. கேக்குதா? அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தாய்மை உறவுகள் குழும நிறுவனர் முத்துவேல் பிரின்ஸ் ஐயா அவர்களை வணங்கி என்னுடைய பாடலுக்கு நுழைகின்றேன். பாடல் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய பாடல். விவசாயிக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு இது ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பந்தய புறா என்ற திரைப்படத்தில் இருந்து தன் நம்பிக்கை உனக்கு இருந்தால் என்ற பாடல் இதோ உங்களுக்காக. தன் நம்பிக்கை உனக்கு இருந்தால் மனிதா நீ தான் கடவுளடா, நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா, பிறப்பது ஒரு முறைதான் மனிதா நினைத்ததை நடத்திடடா, இறப்பது விடுமுறைதான் நீ இங்கு அதற்குள் ஜெயித்திடடா, தன் நம்பிக்கை உனக்கு இருந்தால் மனிதா நீ தான் கடவுளடா, நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா, சின்ன குழந்தையாய் பூமியில் பிறந்து 4 கால்களால் முதலில் தவழ்ந்து நம்பிக்கை ஊன்றி எழுந்து நிலவில் நடக்குதடா, உனது கண்களில் வெளிச்சங்கள் இருக்கு, இருட்டை கண்டுதான் பயம் என்ன உனக்கு, அச்சம்தான் மனிதனை தாக்கும் உயிர்கொல்லி நோயாகும், நாளை நாளை என வாழ்ந்திட வேண்டாம், இந்த நிமிடத்தில் நீ நடை போடு, காலம்தான் கைவிட்டு போகும் அதை நீ எடை போடு, உள்ளும் கூட இங்கு மண்ணை கீறிக்கொண்டு முதலில் எழுகிறது, மனிதன் என்ற ஒரு ஜீவன் மட்டும் இங்கு முயன்றிட மறுக்கிறது, முட்டி மோதியே வெற்றி பெற்று விடு வழிகள் இருக்கிறது, தன் நம்பிக்கை உனக்கு இருந்தால் மனிதா நீதான் கடவுளடா, நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா, உள்ளங்கையிலே ரேகைகள் எதற்கு, ஜோசியம் பார்க்கவா அது இங்கு இருக்கு, ரேகைகள் தேர்ந்திட உழைத்தால் வெற்றிகள் உன் கையில், புல்லாங்குழலுக்கு எத்தனை துளைகள் வாழ்வில் தாங்கிடும் வேதனை வலிகள், சிந்தும் உன் கண்ணீர் துளிகள் எல்லாம் ஒத்தாகும், சோகம் சோகம் என்று சொன்னது போதும் மனதில் அதற்கு இங்கு நீ தடை போடு, முன்னால் நீ வைத்த கால்களை பின்னால் வைக்காதே, சொத்து சுகங்கள் அது தொலைந்து போகும் அட நம்பிக்கை தொலைக்காதே, உனது வேர்வை துளி லட்சம் கோடி பெரும் வைரமும் ஜெயிக்காதே, முயற்சி என்ற ஒரு சிறகை கட்டி கொண்டு உயரே பறந்திடலாம், வானம் என்ன அந்த கோள்கள் தாண்டி சென்று பெயரை எழுதிடலாம், தன் நம்பிக்கை உனக்கு இருந்தால் மனிதா நீ தான் கடவுளடா, நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா, பிறப்பது ஒரு முறைதான் மனிதா நினைத்ததை நடத்திடடா, இறப்பது விடுமுறைதான் நீ இங்கு அதற்குள் ஜெயித்திடடா. நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி. நிச்சயமா பிறப்பு ஒரு சம்பவமா ஆகுறதுக்கு கண்டிப்பா நம்மளுடைய இறப்பு வந்து பிறப்பை வந்து சரியா செய்து போகணும்னு அப்துல் கலாம் சொன்னார் பாத்தீங்களா, அது மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது இந்த பாடல். நீங்க பாடும்போது அப்படியே உள்வாங்கி
நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? கையெல்லாம் சும்மா சூசியம் பார்க்கவா? அப்படின்னு சொல்றதும், நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையில சோம்பேறியா இருக்கக்கூடாது. இன்னும் தன்னம்பிக்கையா இருந்து வாழ்க்கைய கொண்டு போணும். எல்லா கைகளும் சோர்ந்தா கூட தன்னம்பிக்கைய இழக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில பல உச்சங்கள தொடலான்னு சொல்லிட்டு ஐயாவுடைய பாட்டு ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுவும் இன்னைக்கு பொங்கல் தின விழாவுக்கு ஏற்புடையதா விவசாயிய நிச்சயமா நம்ம நினைவு வச்சிருந்தா தான், நம்மளுடைய வாழ்க்கை நன்றி சொல்லும் வண்ணமா இருக்கும்ன்றத தெரிவிச்சு, சிறந்த பாடல் பாடின புதுச்சேரியிலிருந்து விஜயகுமார் ஐயாவுக்கு பாராட்டுக்கள தான் நாங்க சொல்லிக்கிறோம். நன்றி. அடுத்ததாக எவரேனும் இருந்தால் உங்களுடைய வாழ்த்துதலை சொல்லலாம். உற்சாகமான மாலை வணக்கம். இன்னைக்கு பொங்கல் தினத்தை முன்னிட்டு, நம்மளுடைய கவியரங்கம், பாட்டரங்கம், வாழ்த்தரங்கம்லாம் வச்சிருக்கோம். உங்களுக்கும் சேர்த்து தான் வாழ்த்து அரங்கம் வைத்திருக்கிறோம் நாங்க. வாங்க, வாங்க. நீங்க உங்க பாட்ட பாடுறீங்களா? வாழ்த்து சொல்றீங்களா? இல்ல உங்களுடைய கவிதைய பகிர்றீங்களா? வணக்கம், வணக்கம். வணக்கம். இனிய மாலை வணக்கம். யாரையுமே இன்னும் காணோமே. முதல்ல பேசிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் பாடியாச்சு. அடுத்து நீங்க பாடிற வேண்டியதுதான். அப்படியே அப்படியா? பாட என்ன பாட பாட்டு பாட? எதுனாலும் பாடலாம். எந்த பாடல்னாலும் பாடலாம். இல்லைன்னா வாழ்த்து சொல்லலாம். இல்லைன்னா நீங்க கவிதை சொல்லலாம். இங்க வேன்னு சொல்லுங்க. கவிதை ம். கவிதை சொல்லலாமா? ஒரு நிமிஷம் வரேன். அழகா சென்று கொண்டிருக்கிறது. இந்த வாழ்த்தரங்கம், பாட்டரங்கம், கவியரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அத்தனை அன்பு சொந்தங்களும் தங்களுடைய வாழ்த்துதலை அல்லது பாடலை அல்லது கவி வரிகளாக கொடுக்கலாம் என இசைக்கிறோம். இப்போது முத்துவேல் பிரின்ஸ் ஐயா நிறுவனர் அவரை வாழ்த்தரங்கத்தை தொடங்கி வைக்கும்படி பன்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. mic off பண்ணிரு. மக்கள் மக்கள் யாரும் இணையவே இல்லையா? இணைய இல்ல, வைக்கலாம். நீங்க இருங்க, சொல்லிக்கிட்டே அனுப்பிச்சிட்டு இருங்க. வரேன். சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க பண்ணிருவாங்க. உலகின் முதல் குடியாம் ஆதிக்குடி முத்தக்குடி தமிழ்குடி தோன்றி உலகமெங்கும் பரவி கிடைக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் உயிராக இருக்கின்ற தாயாக இருக்கின்ற தாய்மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்கு அனைவருக்கும் தமிழ் மொழி என்றால் அனைத்து மொழிகளும் தமிழிலிருந்தான் தோன்றியிருக்கிறது. ஆகவே அனைவரும் தமிழிலிருந்தான் பிரிந்திருக்கிறார்கள், பரவி இருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் உலகில் இருக்கிற அனைத்து மக்களும் தோன்றிய அனைத்து உயிர்களும் ஏனென்றால் அம்மா என்கின்ற சொல்தான் உலகில் அனைத்து உயிர்களும் முதலில் உச்சரிக்கின்ற சொல்லாக இருக்கிறதால் அனைத்து உயிர்களும் நம்முடைய தாய்மொழியாக தமிழ் மொழியை சேர்ந்த உயிர்களை என்கின்ற இந்த ஒரு வரலாற்று ஆய்வின்படியும் உலகில் தோன்றிய முதல் குடி என்கின்ற ஒரு பெருமையோடு கூட இந்த தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கின்ற தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற தமிழ் மக்களுடைய அந்த வரலாற்றை பிரதிபலிக்கின்ற ஒரு பண்டிகை தான் இந்த அறுவடை திருநாள், விவசாயத்தை போற்றுகின்ற உன்னத திருநாள். என்றால் விவசாயம்தான் மனிதன் கண்டுபிடித்த மிக சிறப்பான ஒரு மனித வாழ்வியலுக்கு தேவையான ஒரு பண்பாட்டை போற்றுகின்ற ஒரு கண்டுபிடிப்பாகும். என்றால் காடுகளிலும் மேடுகளிலும் அலைந்து திரிந்து வேட்டையாடி வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் விவசாயத்தை உணர்ந்த பின்புதான் தன்னால் இந்த உலகத்திலே பல விஷயங்களை மேலும் பல சாதனைகளை செய்ய முடியும் என்கின்ற உணர்வோடு தான் அவன் ஆறுகளை நிர்மாணித்து ஆற்றுப்படுகையிலும் நீர்ப்படுகையிலும் விவசாயத்தை உருவாக்கி விவசாயத்தின் மூலம் இந்த மனித சமூகத்திற்கு மாபெரும் அன்று தோன்றிய அந்த விவசாயி இன்று வரை பாரும். இன்றைக்கு விவசாயம் இல்லை என்றால் நாம் உயிரோடு வாழ முடியாது. அந்த அளவுக்கு விவசாயத்தை போற்றி வளர்த்துக் கொண்டிருக்கிறது உன்னதமான ஒரு இனம் விவசாய இனம். இவரை போற்றி இந்த அறுவடை திருநாள், பொங்கல் திருநாள் தமிழர் திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆகவே பொங்கல் திருநாள் என்று சொன்னாலே நாம் விவசாயிகளை போற்றுகின்றோம், தமிழர்களை போற்றுகின்றோம். விவசாயிகள் மற்றும் கால்நடைகளை போற்றுகின்ற ஒரு நன்றி திருவிழாவாக தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நன்றி திருவிழாவிற்கு அடிப்படையான இந்த மொழி தமிழ் மொழி. நாம் ஒரு இணைத்திருப்பது நம் தமிழ் தான். எங்கே இருந்தாலும் இந்த இணைத்த மொழியாக இந்த தமிழ் மொழியை உலகின் முதல் மொழியை வளர்க்க வேண்டும், வாழ்த்த வேண்டும், போற்ற வேண்டும். நம்முடைய இந்த தமிழ் இலக்கியங்களை
தமிழ் மொழியில் தோன்றிய அந்த பெருமைகளை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேராளோடு கூட தான் இத்தகைய பெரிய ஆளுமைகள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த இணைய கூட்டல் வருகின்ற போது அந்த முகநூல் வழியாக பல அமைப்புகளை உருவாக்கி தமிழ் இலக்கியங்களை பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் கொரோனா என்ற பெரிய ஒரு முடக்கமான சூழல் வருகின்ற போது ஒருவருக்கொருவர் இந்த குழுக்களை உருவாக்கி அதற்கு வரப்பிரசாதமாக வந்ததுதான் இந்த இணைய குழுக்கள். இறைவனுடைய படைப்பை நினைப்பார்கள். மனிதர்கள் இந்த தமிழ் மொழியும் தமிழ் மக்களும் உலகில் எத்தனையோ மக்கள் மொழிகள் எல்லாம் இந்த கொரோனா தொற்று காலத்தில் முடக்கி போன்ற போது தமிழினம் ஒன்றுதான் இந்த முடக்க காலத்திலே ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி இதன் மூலமாக பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இன்றைக்கு உலகமெங்கும் பரவி கிடைக்கின்ற ஒரு மக்களும் எத்தனை நிகழ்வுகள் எத்தனை வரலாற்று பதிவுகள் எத்தனை குழுக்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று உலகிலே அறிஞர்களும் விரைந்து போட்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் உருவாக்கப்பட்ட அந்த குழுக்களிலே சிறப்பாக பயணித்தினாலே தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து மீட்டெடுக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு பல குழுக்கள் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே உருவாக்கப்பட்ட குழுக்களிலிருந்து உருவான இந்த தாய்மொழி உறவுகளும் அதில் ஒன்றாக இருப்பதில் நாம் பெருமிதம் கொள்கின்றோம். இங்கு சிறப்பான தமிழர் திருநாளிலே இந்த குழுவானது உருவானது இயற்கையாக நடந்த ஒரு நிகழ்ச்சியாக நாம் எண்ணுகின்ற போது அதில் ஒரு பெருமை கொள்கின்றோம். இந்த தமிழர் திருநாளில் உருவான அந்த தாய்மொழி உறவுகள் என்ற அமைப்பு இன்றைக்கு அது துவக்கப்பட்ட போது யாரும் இந்த அளவிற்கு ஒரு விஸ்வரூபமான ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை அடையும் என்று யாரும் எண்ணவில்லை. துவ காலத்தில் இருந்த பலருக்கு இன்றைக்கும் அவர்கள் சொல்வதை கேட்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த கவி உறவுகளுடைய இந்த ஒரு ஒற்றுமையும் அன்பும் ஆதரவும் தான் இதற்கு பெரிய ஒரு பக்கபலமாக விளங்குது என்பதை நாம் அறிகின்ற பொழுது மீண்டும் இந்த 3வது வருடத்திலும் நாம் இதைவிட பெரிய சாதனை செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை பிறந்து இருக்கின்றது. ஆமாம், ஏனென்றால் வகுப்பு பெற்ற அமைப்புகள் உடன் இணைந்து பயணித்த அமைப்புகள் எல்லாம் பார்க்கின்ற போது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்புகளாக காட்சியளிக்கின்ற போது செல்கின்ற பாதையானது மிக அழகாக சரியான பாதையாக இருக்கின்றது. தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் மற்றும் குறளோவியம் சிலப்பதிகாரம் என்று சொல்லி இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகளிலே சாதனை படைத்திருக்கிறது. ஊர் பெருமைகள் சொல்லி பல மண் மனங்களை பேசக்கூடிய மண்ணின் பெருமைகளை பேசக்கூடிய ஒரு மண்ணின் மனங்களை பரப்பக்கூடிய ஒரு நூல் வெளியீட்டு செய்து இலக்கியத்துக்கு அடுத்து நிலத்தை போற்றிருக்கின்றோம். நாங்கள் அடுத்து மனிதர்கள் என்று போடுறது உயிர்களுக்கு சக்தியாக இருக்கின்ற அந்த பெண்ணிலத்தை போற்றுகின்ற மகளிர் என்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை உலக சாதனை நடத்தியிருக்கின்றோம். ஆமாம், அது முதல் அமைப்பு நாம் தான் என்று சொல்வதில் பெருமையாக இருக்கின்றோம். இன்றைக்கு பல அமைப்புகள் பெண்ணினம் போற்றுகின்ற இந்த நிகழ்ச்சியை செய்கின்ற போது நமக்கு உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கின்றது, பெருமை அளிக்கின்றது. நல்ல ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுத்து அதில் சாதனை படுத்திருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் அண்மையில் நடத்திய இந்த தமிழ்நாடு தினம் ஆமாம், உலகில் எத்தனை இடத்தில் நாம் இருந்தாலும் அனைவருக்கும் ஒரு கனவாக இருப்பது நமக்கான ஒரு நாடு என்பதுதான். அந்த நாடு வாழ்ந்து கொண்டிருப்பது தமிழ்நாடு தோன்றிய தினம் பிரம்மாண்டமாக நாம் நடத்தி காட்டிருக்கிறதும் அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்றது. தாய்மொழி உறவுகள் பயணம் சிறப்பாக உள்ளது, இவருடைய பாதை சிறப்பாக உள்ளது, இதில் பயணிப்பது நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி தருகின்றது என்று அனைவரும் பெருமிதம் கொள்வது நம்முடைய பயணத்திற்கு நமக்கு நாமே சூட்டிக் கொள்கிற ஒரு மகனமாக உள்ளது. ஆக இந்த பயணத்தில் சிறப்பாக மேலும் மேலும் விளங்கிட அனைத்து கவி உறவுகளும் மேலும் ஆளுமைகளும் நம்மோடு பயணிப்பது, குறிப்பாக தளத்திற்கு குறித்திருக்கின்ற அந்த ஆளுமைகள் நம்முடைய நல்லாசிரியர் நித்யாதேவி அவர்களுடைய அந்த பணி இந்த இணைய துவக்க காலத்திலே உருவாக்கப்பட்டதிலிருந்து அவருடைய பணி ஓய்வறியாத பணி, அயராத பணி. பலருக்கு தெரியாமல் இருந்தாலும் அவர் தான் உண்டு தன்னுடைய பணி ஒன்று என்று சொல்லி எந்த பலனும் எதிர்பார்க்காமல் பயணித்துக் கொண்டே இருக்கிறவர். 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு என்றாலும் அவர் 30 மணி நேரம் கூட பயணிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நிறைந்தவர். அந்த அளவுக்கு தளங்களிலே அதிகாலை முதல் நள்ளிரவு வரை பல தளங்களை பயணித்து உணவு பணி ஆற்றி வருவது நமக்கு தலைமை செயலாளராக கிடைத்து நம்முடைய தளத்திற்கு பயணிப்பது நமக்கு இருக்க பெரிய பெருமை. அதேபோல ஞானசைலாமதி அவர்கள் தலைமை தலைமை ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தமிழ் பணி அறியாதவர்கள் யாரும் இல்லை. அவர் அழகான தமிழிலே அவர் சிறப்பு வாய்ந்த ஒரு நிபுணர் அவர். ஆமாம், அவர் இலக்கியங்களே MA படித்திருக்கிறார்கள், வரலாறு படித்திருக்கிறார்கள். அவர் சமூக பணியில் சேர்த்து சிறப்பான இலக்கிய பணி செய்கின்றவர்கள் நம்மோடு கூட பயணிக்கிறார்கள். அவர் சங்க தமிழ்ச்சி அவர்கள்தான் இந்த தளமானது உருவாவதற்கு விதைவிட்டவர் நிறுவனர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆளுமை சங்க தமிழ்ச்சி அவர்கள் பயணிக்காத தளங்கள் இல்லை. இவர்களெல்லாம் தமிழ் பணி செய்து கொண்டு நம் தளத்திற்கு உறுதியாக இருப்பது நாம் பெற்ற பெரும் பாக்கியம். குறிப்பாக நான் பெற்ற பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. தளத்தில் பயணிக்கின்ற எல்லாரும் இதோ இருக்கின்ற நம்மோடு இணைந்திருக்கிற மீராம் அவர்களுக்கு நன்றிகள் சொல்ல வேண்டும். எப்படி அந்த காலத்திலே துவங்கிய காலத்தில் சில இந்திய போல் பயணிக்கிறோம், அதுபோல்
இணைந்த காலத்திலிருந்து இடைவிடாது பணிக்கிறவர்கள் தான் வீராம் அவர்கள். ஒருவேளை அன்றைக்கு முதலிலே அவர் இணைந்திருந்தாலும் அவர்களுடைய பணி சிறப்பாக இருந்திருக்கும். இணையம் கிடைத்த நாள் நொடி முதல் இணைந்த இந்த நிமிடம் வரை அவர் பயணிக்காத தளங்களிலே சாதனை நிகழ்ச்சியில் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கவிஞர் நம்முடன் இணைந்திருப்பது நமக்கு சிறப்பு. ராஜலட்சுமி அவர்கள் தான் அதேபோல் வேகமான ஒரு வேகத்தை எடுத்திருக்கிறார்கள் அவர்கள். நிச்சயமாக ராஜலட்சுமி அவர்கள் நம்முடைய பயணம் இந்த கவித்தளங்களிலே அந்த ஆளுமை கவிஞர்கள் கூட பெரிய முத்திரை பதிக்கும். அதே போல விஜயகுமார் அவர்களும் சொல்ல வேண்டும். வரதமிழ் சங்கத்தில் இருந்து ஒரு இணைந்திருக்கிறார் என்றால் அவர்தான் இந்த விதைகளில் இருந்து தோன்றியவர்கள். இந்த விதைகள் தான் இவர்கள். ஒரு சில விதைகள் சில தாமதமாக வெளியே வரலாம், ஒரு சில விதைகள் சில வீரியம் விட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு விஜயகுமார் அவர்கள் இன்றைக்கு இந்த கவித்தளங்களிலே எல்லாவற்றிலும் எப்படி அவர் அன்றைக்கு இணைந்த போது ஆர்வமாக இருந்தாரோ அதே போல்தான் குறிப்பாக என்னைதான் சொல்ல வேண்டும். நானும் இதே போல்தான் எல்லா தளங்களிலும் ஆங்காங்கே பரவலாக நானே வாலண்டியர் சொல்லுவாங்களே அதுபோல ஓடி ஓடி எல்லாம் செய்வது. என்னை விட வேகமாக விஜயகுமார் இருப்பது என்னை நானே பார்ப்பது போல்தான் இருக்கின்றது. சும்மா விஜயகுமார் அவர்களுடைய பணி சிறப்பாக பணி. இவ்வாறு இந்த குறைந்த கவிஞர்கள் இருந்தாலும் தாய்மொழிகளே ஒவ்வொருவரும் இந்த 100 விஜயகுமார்கள், 100 மீராமாவா, 100 வித்யாதேவி சார்ந்தவர்கள் போனால் அந்த பலம் வாய்ந்த கவிஞர்கள். அதனுடைய வெற்றியாக கூட நம்முடைய வெற்றி பயணம் இருக்கலாம். அவை உங்களுடைய அனைவரும் ஆதரவோடு கூட மீண்டும் இந்த 3வது வருட பயணம் மிக சிறப்பாக அமையும் என்பதில் நம்பிக்கையுடன் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை நண்புடன் வரவேற்று நிகழ்ச்சி தொகுகிறோம். நண்பர்கள் வரவேற்கின்றோம். வாருங்களாமா. நன்றி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைத்திருந்த என்னுடைய பேச்சு போயிட்டு அதிகமா அவர்களுக்கு நன்றி நன்றி. சிறப்பான ஒரு வரவேற்புரை. அதற்கு முன்னதாகவே ஊக்கமளிக்கும் விதமான நற்பாடலை பாடிய அண்ணா விஜயகுமார் துவங்கி வைத்தார். அடுத்ததாக ராஜலட்சுமி அம்மையார் காத்திருக்கிறார் கவிதை பாடுவதற்கு. இன்று ஒரு பொங்கல் தினம், ஏன் இன்று இந்த நிகழ்வு என்று பலர் ஐயப்பட்டு கேட்டும் பொழுது நாங்கள் சொன்னது, எங்கள் உறவுகள் நல்ல நாள் பெரிய நாள் பெருநாளில் நாங்கள் எங்கள் உறவுகளை சந்திக்காமல் எப்படி இருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய ஐயப்பாடாக இருந்தது. அதனால்தான் இந்த நிகழ்வினை அவரவருக்கு கிடைத்த 5 மணி துளிகள் பேசி அவருடைய பணிகளை செய்யலாம் என்ற ஒரு நிமித்தமாக 5 மணி முதல் 7 மணி வரை மட்டுமே அவரவர் இணையும் பொருட்டு அவருடைய பெயர் அவர் கூறிய பின் அவர் சென்று விடலாம். இவ்வாறாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். இத்தனை தமிழ் சொந்தங்களை பார்க்கும் பொழுது மகிழ்வாக இருக்கிறது. மற்ற தமிழ் சொந்தங்கள் வரவில்லை என்று நினைத்தாலும் கூட அவர்கள் உள்ள கிடக்கையெல்லாம் இங்குதான் அலைந்து கொண்டிருக்கிறது. இதோ வந்து விடுவார்கள் அவரவர் மணித்துளிகளை அவரவர் நிரப்புவதற்கு. இப்பொழுது ராஜலட்சுமி அம்மையார் மதுரையிலிருந்து நமக்கான கவிவரிகளை எடுத்து இதோ நம்முடைய நிகழ்ச்சியை அடுத்தது கவி பாடல் வருவதற்காக சகோதரி அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிவரிகளை எங்கள் செவிவரிகள் கேட்கட்டும். பேசுங்கள். வணக்கம். வணக்கம். எனக்கு என் முதற்கண் வணக்கம். தமிழ் உறவுகளின் நிர்வாகி முத்துவேல் பிரின்ஸ் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் நித்யாதேவி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய கவிஞர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் தாய்மொழி உறவுகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தாய் தமிழ் உள்ளவரை தாய்மொழி உறவுகள் நீடித்திருக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழர் திருநாளாம் இந்த தைத்திருநாளில் உழவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ், அதாவது மொழி போர் அப்படின்ற ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அந்த கவிதை இப்போ வாசிக்கிறேன். சொந்த மொழி அளிக்கும் எந்த மொழி ஆனாலும் வந்த வழி அனுப்புவதே எங்க வழியாகும். தாய்மொழியை தகர்த்து அங்கே தரம் குறைக்க நினைக்கும் மேலிடமே, ஆரியத்தை விரட்டியடித்து தமிழ் வீரியத்தை விளக்கி காட்டும் தமிழர்கள் நாங்கள். முன்பு வந்த தமிழை விட்டு பின்பு வந்த இந்தி திணிக்க பெருங்கூட்டம் வந்ததிங்கு. அரும்பாடு பட்ட பின்னே அடம்பிடித்த தலைவரும் கூட விட்டு பிடித்தார் அன்று. நடராஜன் தாளமுத்து கல்லறையில் புறப்பட்ட வீறு கொண்ட தமிழினம் போராட்டம் கண்டது ஒருவாறு. மொழி காக்க கூப்பாடு போட்ட மாணவ கூட்டமும் களமாடியது வரலாறு. நாகர்களின் நாகரிகம் தொட்ட மொழி இது. சிந்து தொட்டு தொடர்ந்து வரும் மொழிகளுக்கெல்லாம் சுழி போட்ட மூத்த மொழி இது. நம் தாய்மொழியாம் தமிழ் காக்க தற்கொலையால் உயிர் மாய்த்தோர் சிலர். 4ஆம் கட்ட போராட்டத்தில் கொல்லப்பட்டோர் பலர். இந்திக்காக போராடியவர் எவரும் இல்லை இங்கு. திணிப்பிற்காக போராடியதுதான் எங்களுடைய பங்கு. தமிழர்கள் தொடுத்த போரல்ல இது, தமிழர்கள் மேல் தொடுக்கப்பட்ட போர். இந்தியை திணிக்க எத்தனிக்கும் கூட்டமே,
எங்களிடம் செல்லாது உங்களின் ஆட்டமே. தேவை என்றால் வேற்று மொழியை கற்போம். சட்டம் போட்டு திணித்தால் இன்றே அதை தடுப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. அம்மா, ஹிந்தி வேணான்னு சொல்லி பந்தி வைத்து விட்டீர்கள். அவ்வளவு அழகாக முந்தி வந்தது உங்களுடைய தமிழ். செறிவான ஒரு வார்த்தைகள். இது அது போர் அப்படி என்று அழகாக வீர முழக்கம் விட்ட ராஜலட்சுமி அம்மையாருக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டோம். ரொம்ப சிறப்பான செறிவான எழுத்துக்கள். நீங்கள் மரபு கற்று மரபுடன் எழுத வேண்டிய இந்த நாளில் நீங்கள் சூளுரையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாய்மொழி உறவுகள் சார்பாக பணித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இதோ நமது துணை செயலாளர் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை வரவேற்கின்றோம். வாருங்கள் அம்மா சங்க தமிழச்சி. இப்பொழுது நமது மீரா அம்மையார் தங்களுடைய வாழ்த்தா பாடலா, இந்த கல்வியா செல்வமா வீரமா, அது போல எது வேண்டுமானாலும் உங்களுடைய இசைவுக்கு தாருங்கள் அம்மா. எனது வாழ்த்துக்கள், தாயை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பிரின்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 3மே செய்ய போறேன் நான் குறிப்பிட்ட நேரத்துல. சரியா? முதல்ல இந்த 3ஆம் ஆண்டு தாய்மொழி உறவுகள் தொடக்கத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னு பார்த்தோம்னா, அவர் ஆரம்பிக்கும் போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. முதல்ல நான் இப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அழகா அவர் சொன்ன போது, அந்த அமைப்புடைய பெயர் தாய்மொழி உறவுகள், அதுதான் ரொம்ப சிறப்பு. அது இந்த வருடம் தாய்மொழி தினத்துல வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அதை விட சிறப்பு. அது 2மே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்ப நம்ம ஒண்ணு செய்யறதுக்கு முன்னாடி அந்த அமைப்புல உள்ள அந்த தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது, நிறுவனர் அப்படின்னு பாக்குறப்ப அது நமக்கு மனசுக்கு கொஞ்சம் நல்ல இதா இருக்கணும். அப்படி பாக்குறப்ப ஏற்கனவே நல்ல இதா இருந்ததுனால உடனே பிடிச்சிருச்சு. என்ன அவர் சொன்னாலும் நம்ம செய்யணும்னு தன்னால மனசு அப்படி தானே செய்யுது. அவ்வளவுதான். உண்மையிலேயே அப்படிதான். அவர் இத போட்டாருன்னா அதை நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முதல்ல அவருடைய அந்த ஒரு அருமையான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு முதல்ல வாழ்த்துறேன். இதே பண்பு அப்படியே தொடர்ந்து அவர் இருக்க அவர் கட்டாயமா வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது உண்மை. அப்புறம் நமது தமிழ் மொழி அப்படின்னு வரும்போது அவருக்கு இருக்க அந்த பற்று நமக்கு நல்லாவே தெரியும். அது அதே போல தமிழ் மொழி பற்று அந்த தாய்மொழி உறவுகள், அந்த குடும்பம் மட்டுமல்லாமல் மற்ற எல்லோரையும் அரவணைத்து செல்வது. அதே போல அழகாக நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து அந்த குழுவில் உள்ள நிர்வாகிகள் அனைவரையும் கேட்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். அழகா வடிவமைத்து தருவது. வடிவமைத்து தருவதுனால அந்த பதாகையே சொல்லிரும், ஆஹா இது சூப்பர் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம அதாவது வரவேற்புன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அந்த அந்த பதாகையை பார்த்தோன்னே நிகழ்ச்சி பயங்கர சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் மிக சிறப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா, எல்லோரையும் வாழ்த்துவது. யாரு எந்த இடத்துலனாலும் நான் செய்யறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது முருக கடவுள் தான், நான் இருக்கேன் பயமேன் அப்படிங்கிற மாதிரி. இவரு ராமனா முருகனா இதா இயேசு கிறிஸ்துவா அல்லாவான்னு தெரியாது. ஆனா நான் இருக்கேன் பயமேன் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் அந்த ஒரு இதை கொடுக்கறது. நம்மளுக்கு தைரியத்தையும் மனதைரியத்தையும் அதையும் அதற்காக வாழ்த்துகிறேன். மென்மேலும் இன்னும் நல்ல சிறப்பா அழகா இது 50வது நிகழ்ச்சி. அது இன்னும் சிறப்பா இதே போல அழகா இன்னும் சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை கூட. கட்டாயமா நல்லா வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னுமே நம்ம முதல்ல அவர்கிட்ட சொன்னேன், கவிதையோட அந்த சான்றிதழ் 10 வரிகள் கொடுத்து கவிதையோட அந்த சான்றிதழ் சொன்ன உடனே செஞ்சிட்டாரு. நான் அது நல்லா இருக்கும்னு சொன்னேன், சான்றிதழ்லே கவிதை வந்தா நல்லா இருக்கும்னு. பார்த்தா அந்த நிகழ்ச்சி அப்படியே அந்த சான்றிதழ்ல கவிதையும் வந்திருந்தது. அப்படி சிறப்பா எதுனாலும் நல்லா இருக்கு அந்த ஆலோசனை நம்ம செய்யலாம் அப்படின்னா அது உடனே அந்த இதெல்லாம் இல்லாம கட்டாயமா செய்வோம் அப்படின்னு செய்யற அந்த பணிக்கு, அதே போல தமிழுக்கு அனைத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல.
அவர் நல்ல ஆயுளோடையும் நல்ல நலன்கள் அனைத்தையும் பெற்று அவர் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட அவர்கள் குடும்பமும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த அமைப்பு நிர்வாகிகளும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருங்கிணைப்பு எல்லாமே பண்ணும்போது எல்லோருக்கும் தேவைப்படுது. அனைவரும் அனைவரும் அவங்களுக்கு இன்னிசை பாடுறாங்க. இன்னிசை பாடி அப்படின்னு வாழ்த்துன்னு வரும்போது வர்ணன் வருவாரு. அது மாதிரி இங்க வாய்ஸ் வருது, அவ்வளவுதான். அது வாழ்த்து அவரை வாழ்த்தி மகிழ்கிறேன். அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் வாழ்த்தி மகிழ்ந்து இன்னும் சிறப்பாக அனைத்தும் செய்ய வேண்டும் என்பது இது வாழ்த்து. அடுத்து ஒரு கவி. ஏன்னா நீங்க 3 போட்டிருக்கீங்க, அதனால நான் 3ஐயும் செய்வேன். அடுத்து தாராளமா செய்யலாம், உங்களுடைய விருப்பம். இன்னொரு செஞ்சாலும் கூடுதலா சேர்த்துக்கலாம். 5 விரல் மாதிரி ஒரு கை மாதிரி நம்பிக்கையா செய்யலாம். அடுத்து கவிதை வந்து தாய்மொழி உறவுகள் வெற்றியின் பொன்விழா 50வதுன்னு சொன்னாங்க. அதனால 50வது நிகழ்ச்சிங்கிறதுனால தாய்மொழி தந்த உறவுகளை தளிர்க்க வைத்த தெய்வ கனவு 3ஆம் ஆண்டு வாசல் திறந்து மகிழ்வோடு நம்மை வரவேற்கிறது. சொல் செழித்த பண்பாடு பாதையில் சிந்தனை விளக்கேற்றி நடந்தார் நிறுவனர் பிரின்ஸ். பெயரே என்று பெரியாரும் என்று நம்பிக்கையின் நற்சின்னம் ஒற்றுமை விதைத்த ஓரம் முதல் 50 நிகழ்ச்சிகள் மலர்ந்தன. ஒவ்வொன்றும் சாதனை பாதை உயர்வின் அடையாளமானது. மொழிகாக்கும் இயக்கமாய் மனங்களை இணைக்கும் பாலமாய் தாய்மொழி உறவுகள் இன்று தமிழ் உயிரின் துடிப்பாய் நிற்கிறது. வெற்றியின் விழாவில் நாமெல்லாம் வரலாற்றின் சாட்சிகளாய் நாளை தலைமுறைக்கு நம் கனவுகளை ஒப்படைக்கிறோம். வளரட்டும் இயக்கம் பல்லாண்டு, விரிவடையட்டும் விழுமிய பாதை, தாய்மொழி உறவுகள் தமிழின் தங்க தூணாக என்று அவருக்கு வாழ்த்தும், தாய்மொழி உறவுகளுக்கு வாழ்த்துமாக இந்த கவி. அடுத்து பாட்டு வந்து வரேன், இருங்க ஒரே நிமிஷம் பாட்டு எடுத்துக்கிறேன். நீங்க பாட்டு எடுத்துக்கலாம். சிறப்பான பாடல். அண்ணன் தன்னம்பிக்கையை பாடினாங்க. தங்கச்சி விட்டு கொடுத்துருவாங்களா? விடாமுயற்சியை பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி பாடல, எந்த பாட்டு பாடலாம்? பாடுங்க பாடுங்க, எந்த பாடல் வரிகள்னாலும் எங்களுடைய செவியரிகள் சந்தோஷம் மகிழ்ச்சி அடையும். ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்த்துதல் கொடுத்தாங்க. இந்த பொன் விழா காணக்கூடிய ஒரு கவிதை கொடுத்தாங்க. அதுதான் அம்மாவுடைய ஒரு சிறப்பு. நிறைய ஆளுமைகளை நாம சந்திச்சுட்டு இருக்கோம். அதுல நம்ம அம்மா அடிச்சுக்க ஆள் அப்படின்றதுல அவங்களும் முதலிடம் பெறாங்க. எத்தனை தமிழ் சொந்தம். வாங்க வாங்க, உங்களுடைய பாடல் வரிகளை இருவெளி இருவெளி இமை கொட்டி அழைக்குது, உயிர் தட்டி திறக்குது, ரெக்க கட்டி பறக்குதுமா. இருமணம் விட்டு துடிக்குது, விண்ணை தொட்டு மிதக்குது, வெக்கம் விட்டு இணைந்ததம்மா. தந்தன தை மாசம் அது தந்தது உன்னத்தான். சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது இப்பதான். என்னது என்ன இந்த நாணம் மெல்ல கொள்ளுது என்னத்தான். தொட்டது இப்ப போதும், அட மத்தது எப்பத்தான். ஆத்தாடி ஆத்தாடி என் நெஞ்சில் காத்தாடி, ஐயா உன் முகம் பார்க்க என் கண்ணே கண்ணாடி. தந்தன தை மாசம் அது தந்தது உன்னத்தான். சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது இப்பத்தான். ஆண் யாரோ பெண் யாரோ தெரிய வேண்டுமா நீ சொல். யார் மீது யாரோ புரிய வேண்டுமா நீ சொல். என் காது 2ம் கூச வாய் சொன்னதென்ன நீ சொல். அந்த நேரம் என்ன பேச தெரியாதது போலே நீ சொல். ஒரு பூவும் அறியாமல் தேன் திருடிய ரகசியம் நீயே சொல். இனி என்ன நான் செய்ய இதழோரம் சொல்வாயா. இடைவேளை நீ தந்து இமை தூங்குவாயா. தந்தன தை மாசம் அது தந்தது உன்னத்தான். சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது இப்பத்தான். ஆகாயம் போதாது உனது புகழையும் தீட்ட, அன்பே உன் கண் போதும் எனது உயிரையும் பூட்ட.
உன் கண்களோடு நானும் முகம் பார்த்து வாழ வேண்டும். உன்னை பார்த்து வாழ கண்ணி பார்வை வேண்டும். உன் கையில் உயிர் வாழ்ந்தேன், இது தவமா வரமா புரியவில்லை. உன்னோடு என் சொந்தம் 7 ஜென்மங்கள். உன் வார்த்தை இது போதும், வேண்டாமே சொர்க்கங்கள். தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது உன்னத்தான். சந்தன சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது இப்பத்தான். என்னது இந்த நாணம் மெல்ல கொள்ளுது என்னத்தான். தொட்டது இப்ப போதும், அட மத்தது எப்பத்தான். ஆத்தாடி ஆத்தாடி என் நெஞ்சில் காத்தாடி, ஐயா உன்முகம் பார்க்க என் கண்ணே கண்ணாடி. நன்றி. இது ஏன் இந்த பாட்டு பாடினேன்னா, தவசி படம், அதுல விஜயகாந்த் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இந்த துளசி மனம் மாறக்கூடும், ஆனா இந்த தவசி பார்த்த மாற மாட்டான் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த முத்துவேல் பிரின்ஸ் எப்பயுமே மனம் மாறாம அப்படியே இருக்கணும்னு சொல்றதுக்காக தான் இந்த பாட்டு எடுத்தேன். அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்றென்றும் உங்களுடைய குணமும் சமூக சேவையும் உங்களது புகழும் மென்மேலும் இரண்டுமே வளர, தனிப்பட்ட முறையிலும் நீங்க சிறந்து விளங்க, தாய்மொழி உறவுகள் குழுமமும் சிறந்து விளங்க என் மனதார நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை எனது கணவரோட சேர்த்து அவருடைய வாழ்த்துக்களையும் சேர்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பரவாயில்ல. இணையரா எங்களுக்கு இணையில்லாத வாழ்த்துதலை கொடுத்துருக்கீங்க. கண்ணாடி, கூத்தாடி, காத்தாடின்னு எங்களை அப்படியே ஒரு கூத்தாடியா மாத்தி டான்ஸ் ஆட வச்சிங்க. ஆத்தாடி அப்படின்ற ஒரு வார்த்தையிலே நாங்க ரொம்ப அசந்து போனோம். நிச்சயமா ஒரு துளசி மாடம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய அப்பழுக்கப்பட்டதா மாத்துறதுக்கு அந்த ஒரு நீர் போதும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு துளசி மாடம் மாதிரி இருக்கணும் ஐயா, அதுக்கு உரிய விளக்கமான பாடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்தல் நான் சொல்லுவேன், பாடல் சொல்லுவேன், அதே மாதிரி கவிதையும் சொல்லுவேன். நான் மூவரங்கத்தையும் நான் முத்தாய்ப்பா முடிப்பேன். எங்களுடைய பொன்விழாவை அப்படி சிறப்பிச்சிருக்காங்க இன்னைக்கு. நம்முடைய மீராமா அவங்களுக்கு பொன்னான வணக்கங்களை இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்கு அளித்தமை சார்பாக நாங்க தாய்மொழி உறவுகள்ல வணங்கி மகிழ்கின்றோம். அடுத்ததாக இதோ வர்றாங்க பாருங்க, துணை செயலாளர் அம்மா தா செல்வராணி திட்டக்குடியில இருந்து. அவங்கள பொங்கல தங்கச்சி அந்த பாட்டை பாடினாலும் பாடுவாங்க, கேட்போம். வாங்கம்மா, என்ன செய்யலாம்? அனைவருக்கும் வணக்கம். இந்த தாய்மொழி உறவுகள் தினத்துல இந்த நிகழ்வை சிறப்பாக எடுத்து நடத்துகின்ற தலைவர், தலைமை ஆலோசகர் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சூழல் தற்போது சரியில்லாததுனாலே நான் மறுபடியும் இணைகின்றேன். மறுபடியும் இணைந்து நிச்சயமாக பொங்கல தங்கச்சி இந்த தங்கச்சியுடைய பாட்டு வரும். நன்றி, அனைவருக்கும் நன்றி. சிறப்பு. என் மேல வளர வாழ்த்துக்கள். அடுத்ததா விஜயகுமார் அண்ணா, ஏதாவது சொல்றீங்களா? வாழ்த்து கவிதை. நானும் ஒரு பாடல் பாடுங்க. நீங்களும் பாடலாம். இப்ப வாழ்த்து கவிதை முடியணும், நீங்க அடுத்து பாடுங்க. சூப்பரா தமிழ் பாடு. ஓ சரி, வாழ்த்து கவிதை. இது ஒரு உறவின் சமர்ப்பணம் அல்ல, ஒரு உயிரின் அர்ப்பணம். உதட்டால் துப்பப்படும் வார்த்தைகள் அல்ல, உள்ளத்திலிருந்து எழும். அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாழ்த்து கவிதைக்குள் நுழைகின்றேன். இயல் இசை நாடகம் சேர்ந்தது தமிழாம், தமிழாம் முத்தமிழ் போற்ற வேணுமாய் இலக்கியம் பெயர் வைத்த பெயரில் தாய்மொழி உறவுகள் குழுமம் தொடங்கிய நிகழ்வில் சான்றோர் பங்களிக்கும் விதத்தில் உள்ளம் உண்மையாய் போற்ற வந்தேனே புதுச்சேரியில் விஜயகுமாராய் பாங்குடன் வாழ்த்த வகையாய் ஆற்ற வேணுமாய் தமிழ் பணி சிறக்க உங்களை வாழ்த்துகின்றேன். விதி என்று எண்ணி வெந்து தணிவதை விட, சதி என்று எண்ணி காத்திருப்பதை விட, சோதனை இருப்பதை விட, முடியும் என்ற சொல்லை முதலாக எந்த செயலாக இருந்தாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக ஏற்கனவே பாடல் பாடிட்டேன், வாழ்த்து கவிதையும் பேசிட்டேன். இப்ப ஐயாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள், வாழ்த்துக்கள். ஐயா எனக்கு கடந்த வருடம் அறிமுகமானாங்க.
முதல்ல வந்து பட்டிமன்றத்துல வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது தாய்மொழி குடும்பத்துல. அந்த பட்டிமன்றத்தை பேசுனதுக்கு அப்புறம் தான் ஒரு இந்த சாதனை நிகழ்வுல மகளிர் நிகழ்வுக்காக அப்பதான் வந்து நான் ஐயாவுடைய பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. அப்ப வந்து உண்மையா அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவர்கிட்ட பேசுனது கிடையாது. அவருடைய சுபாவம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த மகளிருடைய இந்த போற்றுவோம் தான் அப்ப ஐயா வந்து அந்த அளவுக்கு நட்பா அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து அவருக்கு பேசும்போது கூட சரி, சகோ உங்களுக்கு எந்த டைம் இருக்கோ அந்த டைம் பாருங்க, நீங்க பண்ணுங்க. அது இல்லாத வந்து ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அதாவது அடி மனசுல இருந்து ஆழ் மனசுல இருந்து அது ஊக்கப்படுத்தக்கூடிய நம்ம ஒரு செயலை நம்ம செய்யறோம்னாக்கா அது வந்து நம்ம ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய மாதிரிதான் இருக்கு ஐயாவுடைய ஒரு இதுனே. இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னா நம்ம வந்து எந்த ஒரு நிகழ்வை பங்கேற்கதா இருந்தாலும் சரி, அந்த நிகழ்வை பங்கேற்கும் பொழுது அந்த ஒரு பதாகை வந்து அதே வந்து மனநிறைவை தந்துரும். அதுல ஒரு அது பல வகையில வந்து அந்த வந்து பதாகை இருக்கும். நம்மளுக்கே பார்க்கும்போது நம்ம தானே இதுன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம். நம்ம அது வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போடும் போது நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து அது பார்த்துட்டு வந்து என்ன இப்படி இது என்னன்னு கேட்டு நம்ம வாழ்த்தும் போது நம்மளுக்கே நம்ம ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இப்படி வந்து மத்தவங்களுடைய இது வந்து ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஐயா வந்து உண்மையா வந்து இந்த குழுமம் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்திருக்குதுன்னா அவருடைய உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இது மட்டும் இல்லாம ஒரு குழுமத்துல பயணிக்கிறாங்கனாக்கா இப்ப ஜென்ஸ் இருக்கிறாங்கன்னா இத்தனை பெண்கள் வந்து பயணிக்கிறாங்கனாக்கா உண்மையா அந்த பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஐயா வந்து ஒரு தாய்மான உடற்பட சகோதரரா ஒரு தந்தையாக ஒரு சகோதரனாக இப்படி நினைக்கிறாங்க. அதனால இந்த அளவுக்கு ஒரு சிறப்பா கொண்டு போக முடியுது. இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு தலைமையில பாத்தீங்கன்னா நித்யாதேவி அம்மாலாம் பாருங்க ஒரு பழகும் போது எப்படி ஒரு அண்ணா அண்ணன் தம்பி அந்த அளவுக்கு பழகிறாங்க பாருங்க. இதுதான் வந்து ஒரு தாய் மாணவர், இதுதான் வந்து ஒரு இது. ஐயாவுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல வந்து இது வரைக்கும் நான் இந்த சாதனைகளை தான் அட்டன் பண்ணேன். உண்மையா அது வந்து எனக்கு ரொம்ப மனநிறைவை தந்தது. அது பெண்களுடைய இதை வந்து பற்றி பேசும்பொழுது எனக்கு ரொம்ப மனநிறைவை தந்தது. ஐயாவுக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முறையும் வந்து நான் அந்த ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து எந்த ஒரு சாதனை நிகழ்வு பண்ணும்போது வாழ்த்தரங்கன்னு வரும்போது ஐயா வந்து என்னை வந்து அதாவது ஒரு படி மேல வந்து உயர்வாதான் வாழ்த்துட்டு போவாங்க. உண்மையா அதுக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டீங்க. நன்றி. இன்னைக்கு கூட நான் வந்து இந்த குரூப்ல பார்க்கும்போது ஐயோ ஐயாவுடைய 3ஆம் ஆண்டு விழாவுல இருந்து சரி நம்ம இணைஞ்சு எப்படியா அதுதான் நான் முன்னாடியே இணைஞ்சேன் 5 மணிக்கெல்லாம் இணைஞ்சு. ஏன்னா அடுத்து ஒரு நிகழ்வு இருக்குது, இந்த நிகழ்வு. சரி அதுக்குள்ள நம்ம முன்னாடியே இணைஞ்சு நம்ம அதுக்கு நித்தியதேவி வந்தாங்க. சரி இருந்தாங்க உடனே ஒரு தன்னம்பிக்கை பாடல பாட்டு சரி திருப்பி இணைவாங்க. கண்டிப்பா வந்து முன்னாடி இணைஞ்சிருவாங்க. இணைஞ்ச உடனே நம்ம வாழ்த்து சொல்லிவிட்டு தான் நீங்க இணைஞ்ச ஐயாவும் பார்த்துட்டா. எல்லாருக்குமே நன்றி. நித்யாதேவி அம்மா வந்து எங்க வீட்டு அம்மா வந்து அவங்க பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா வீட்டுக்கு வரும்போது பார்த்தாங்க. அதோட இன்னைக்குதான் அவங்க சந்திக்கிறாங்க. மகிழ்ச்சி. நன்றி. இப்படி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்கு தாய்மொழி குழும நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், அதே போல தலைமைச் செயலாளர் நித்யாதேவி அம்மா அவர்களுக்கும், அதே போல மீராமாவும் நன்றி சொல்ல காமி. ஏன்னா அவங்களும் வந்து நான் எந்த ஒரு சாதனையா இருந்தாலும் அதாவது அந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி என்னை வந்து முன்னேற்ற கொண்டு செல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றிகள் பல. சிறப்பு. அண்ணேனா என்ன சும்மாவா? எங்க அண்ணே அன்பை தருதல்ல, எங்க அண்ணனை கூட மிஞ்சினது யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு நிஜமாவே அவ்வளவு சிறப்பான ஒரு குடும்பம். உங்களுடைய குடும்பமும் நீலாயில் நிறை செல்வம் எல்லா வளமும் நலமும் பெறணும். வாழ்த்துவதற்கு மனம் இருக்கும் அத்தனை பேருமே நாம் எல்லாருமே சிறப்பா இருப்போம். ரொம்ப சிறப்பான வாழ்த்துதல் கொடுத்தீங்க. நான் பாட்டு பாடிட்டு போயிட்டேன், ஐயாவை பார்க்கலையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டாங்க. ஐயாவையும் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் கவிதை வேற, சோர்ந்து போகாத தம்பி, முடியும்னு நினைச்சுக்க தம்பி, முத்துவேல் சகோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படி தூக்கி நிமித்தின நிச்சயமா ஏற்றிட்ட ஏனிய நினைவு கூர்ந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்ற முத்தாய்ப்பான வரிகள். அண்ணனோட கவிதை அப்படிதான். அப்படியே பாங்குடன் நான் வந்தேன் புதுச்சேரியிலிருந்து விஜயகுமார் அப்படின்னு அதையும் சிறப்பாவே தன்னோட கவிதையில அப்படி செறிவா சொல்லியிருந்தீங்க. சிறப்பு. மென்மேல் வளர வேண்டும். மற்றொரு நிகழ்வுக்கு நீங்கள் சென்று வரலாம். அழகான பொங்கல் உங்களுடைய இல்லத்திலும் பொங்கி இருக்கும். மற்ற தினங்கள் அனைத்தும் சுகமாக இருக்க நாங்கள் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி உங்களை வழி நடத்துகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து ராஜலட்சுமி அம்மா வாங்க, வேகமா வாங்க, உங்க பாட்டை தாங்க, கேட்க சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு தமிழை பற்றிய பாடல் தான். பேசுவது தமிழா இல்லை தேன் கலந்த தினையா, பேசுவது தமிழா இல்லை தேன் கலந்த தினையா, கம்பன் தந்த கவியா கார்முகிலின் மலையா, பேசுவது தமிழா இல்லை தேன் கலந்த தினையா,
பாடுவது கவியா பார்ப்புகளும் குரலா வேள்பாரி வந்து பிறந்த மாநிலமா இல்லை இளங்கோவன் எழுதி வளர்த்த காவியமா கண்ணகியின் கோவலன் தானா மதுரையிலே மாண்டவன் தானா கண்ணகியின் கோவலன் தானா மதுரையிலே மாண்டவன் தானா செய்யாத செயலுக்காக பாண்டியனாரால் வீழ்ந்தவன் தானா பேசுவது தமிழா இல்லை தேன் கலந்த தினையா பாடுவது கவியா இல்லை கார்முகிலின் மலையா பேசுவது தமிழா இல்லை தேன் கலந்த தினையா மன்னாதி மன்னர்கள் பேசிய மாமொழியா இல்லை முன்னோர்கள் காத்து வளர்த்த செங்கனியா பண்பாடும் தாய்மொழிதானா இனிப்பாகும் தேன்மொழிதாங்க நாடெங்கும் ஓங்கி ஒலித்து புகழை வளர்க்கும் தமிழ் மொழிதானா பேசுவது தமிழா இல்லை தேன் கலந்த தினையா பேசுவது தமிழா இல்லை தேன் கலந்த கம்மன் தந்த கவியா கார்முகிலின் மலையா நன்றி. அதான் highlight. ஏன்னா பேசுவது மொழியோ இல்லையோ அதை எப்படி நம்ம உச்சரிக்கிறோமோ அதுல ஒரு அழகு. அதுவும் பாடல் இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லைன்ற மாதிரி ரொம்ப அருமையான உருவம் தந்த அந்த தமிழ் மொழி. கண்ணகி மதுரை அப்படின்னு சுத்தி வந்து வளம் வந்துருச்சு உங்களுடைய பாடல் வரிகள் எங்கள் செவிகளை. சிறப்பு, மென்மேல் வர வேண்டும். வாழ்த்துக்கள் அம்மா, சிறந்த ஒரு பாடல் தந்தீங்க. அடுத்து அரண்மையாவை அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா, உங்களுடைய எதுவாயிலும் வாழ்த்தா பாட்டா அல்லது உங்களுடைய இன்னிசையா எப்படின்னு சொல்லுங்க. வாங்க, கவியை கூட கொடுக்கலாம். வணக்கம் வணக்கம் அம்மா, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தாய்மொழி உறவுகளோடு நாம் கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை நல்கட்டும். நமது ஃப்ரெண்ட்ஸ் ஐயா மற்றும் நிகழ்ச்சியின் நடுவில் பணியேற்றிருக்கும் உங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். நான் உழவரை பற்றி ஒரு கவிதையும் ஒரு பாடலையும் பாடலாம் என்று நினைக்கிறேன். உழவரை போற்றுவோம். உழைப்பை சுவாசமாய் கொண்டிடும் விவசாயி, உலகத்தையே உயிர்ப்பிக்கும் ஓய்வறியா உழைப்பாளி, சுழலும் உலகத்தை இயக்கிடும் அச்சாணி, சுகந்தமாய் வாழ்வை சமைத்திடுவார் விதையாகி, மாரியை நம்பி மண்ணை கீறி புதுப்புணல் பாய பொன்னேர் பூட்டி, நிலமதை உழுது மண்வளம் காக்க நித்திரை கலைந்து நிலமதை பழுது பார்த்து, நீர் பாய்ச்சி விதையிட்டு உரமிட்டு உயிரூட்டி, நெல்மணிகளை கண்மணிகளாய் களத்திலே உருவேற்றி, காலமறிந்து காவல் புரிந்து காலத்தை பட்டம் பார்த்து திட்டம் போட்டு, எக்காலம் எப்பயிரை எப்படி விளைவித்து எப்படியும் விளைவித்து, முக்காலம் அறிந்த முயற்சியின் முதல்வன், மாநிலத்தில் ஐந்திணையில் மருதத்தின் தலைவன், நாணயம் அறிந்த நானிலத்தின் நாயகன், ஆதரவு கரம் கொடுக்கும் ஆணிரைகளின் நண்பன், இயற்கையை பாதுகாக்கும் சூழ்நிலையின் காரணக்கர்த்தா, சோரான வயலை சோறாக்கும் சேரான வயலை வித்தகன், செறிவான சிந்தனையை செழிப்பாக்கும் சேவகன், பொருளாதாரம் பொறுப்பான உழவன், பொறுமைக்கு சாட்சியாய் வாழ்ந்திடும் வகையினன், பசிப்பினி போக்கும் பயிர் கொடையாளி, உழவரை போற்றுவோம் உழவினை சிறப்பித்தே. சிறப்பு சிறப்பு, நல்ல ஒரு கவி வரிகள், நல்லதொரு வார்த்தை சொல்லாடல், சிறப்பு, மென்மேலும் வளர வேண்டும். அடுத்து பாட்டு. நன்றிங்க. விவசாயி விவசாயி, கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி,
விவசாயி. முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து, முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி. விவசாயி, விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில். உயரும் மதிப்போ அயல் நாட்டில். விவசாயி, விவசாயி. கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையா கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய், பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி, பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி, உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. விவசாயி, விவசாயி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி. பறக்க வேண்டும் எங்கும் ஒரு சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி. இல்லை எனும் அன்னக்கொடி. விவசாயி, விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி, விவசாயி. நன்றிமா, நன்றி. அருமை. அழகாக மூச்சை இழுத்தி நமக்கெல்லாம் முத்தாய் கொடுக்கக்கூடிய விவசாயியோட அழகான பண்பினை பறைசாற்றக்கூடிய நல்லதொரு பாடல். நல்ல ஒரு கனிவான செறிவான குரல்ல பாடிய திரு அருணையா அவர்களுக்கு வாழ்த்துதல் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, கலந்து கொண்டமைக்கும். அடுத்ததாக மங்களம்மா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. மங்களம்மா, பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் 2 வகையான நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்காக நாமெல்லாம் கூடியிருக்கின்றோம். பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக இன்று ஏன் ஒரு விழா நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது இன்றைய தினத்தில் இந்த நிகழ்வு இன்றைய நாள் தொடங்கிய நாள். அது மட்டுமல்லாது இன்று நாங்களெல்லாம் உறவுகளா மதிக்கக்கூடிய உங்களை பார்க்காமல் எங்களுடைய பொங்கல் தினத்தை நாங்கள் முடிப்பதாக இல்லை என்பதற்காகத்தான் இந்த விழாவினை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். என்ன 2 வகையான விடயங்களை செய்யவிருக்கிறீர்கள் என்றால், தாய்மொழி உறவுகள் சார்பாக வலையொலி தளத்தை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது நீங்கள் உங்களுடைய பங்களிப்பினை கவியரங்கம், பாட்டரங்கம், பட்டிமன்றம் என பட்டி தொட்டிகளில் இருந்தாலும் கூட உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி சம்பந்தமான விஷயங்களையும் முன்னெடுப்பதற்காக விடயங்களை எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக கணித ஆசிரியராக இருக்கக்கூடிய நான் மேக்னிஃபையிங் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு குழு இருக்கிறது. இருப்பினும் நம்முடைய தாய்மொழி உறவுகள் சார்பாக அவர்களுக்கு நான் என்னுடைய 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ உங்களுடைய கணித புலமை உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய உறவுகளின் குழந்தைகளுக்கும் செறிவாக வர வேண்டும் என்பதற்காக இந்த முன்னறிவிப்பினை என்னுடைய வாழ்த்துதலாகவும் என்னுடைய ஒரு கொடையாகவும் நான் இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இயக்குனர் என்பதன் சார்பாக. அடுத்ததாக பவானி அம்மையாரை அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா, உங்களுடைய செறிவான வாழ்த்துதலா, பாட்டா, கவியா? நாங்கள் காத்திருக்கிறோம்.
வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம். மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. கவியரங்கம், வாழ்த்தரங்கம், பாடலரங்கம் என்று மிகச் சிறப்பான, அதாவது தாய்மொழி உறவுகள் நிறுவனர் ஐயா முத்துவேல் ஐயா அவர்கள் எது செஞ்சாலுமே ஒரு மிக சிறப்பாக தான் இருக்கும். அத்தனை நிகழ்வுகளும் இந்த மதத்திற்கான நிகழ்வு மட்டும் கிடையாது, இந்த மதத்தினருக்கான நிகழ்வு மட்டும் கிடையாது, அனைத்து மதங்களுமே ஒன்று என்று எல்லோ நிகழ்ச்சிகளையும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார். இந்த மார்கழி கோலம், ஆனா நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு கோலம் போட தெரியும், ஆனா இப்போ வந்து நான் கோலமே போடுறது கிடையாது. அதனாலதான் நான் வந்து கோலம் போட்டு அனுப்பல. எனக்கு அந்த கோலம் போடுற அந்த இதுவே மறந்து போச்சு. அதனால வந்து நான் அந்த ஒரு நிகழ்வுல என்னால பங்கெடுக்க முடியல அப்படின்றதை நேரத்துல சொல்லிக்கிறேன். இந்த பொங்கலுக்கு மட்டும்தான் ஒரு கோலம் சின்னதா ஒண்ணு போட்டு விட்டோம். ஆனா அனைவருடைய கோலங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. புகைப்படம் எடுத்து அனுப்பலாம். அந்த சிறிய கோலமே வந்து சீரிய சிந்தனையா இருக்கும். அந்த சிறிய கோலமே நீங்க அனுப்பலாம். எங்க ராஜலட்சுமி அம்மா தலைமையா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாருடைய கோலங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே அதுக்காகவே நான் பார்ப்பேன். எல்லோருமே வந்து பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. இவ்வளவு அழகழகா போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுமே ஐயா அவர்கள் இந்த நிகழ்வு கிடையாது, இப்போ கிறிஸ்து பிறப்புன்னும் பொழுது அது சார்ந்த கவிதைகள், அந்த நிகழ்ச்சிகள் வைத்திருந்தார். நியூ இயருக்கு அதே போல அந்த நிகழ்வுகள், அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் பொழுது மிக சிறப்பாக முன்னெடுப்பு மிக சிறப்பாக செய்கிறார். அதற்கான சான்றிதழ்கள் வடிவமைப்பும் மிக சிறப்பாக இருக்கின்றது. அதற்காக முதலில் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கும் பேச்சு புயல் நித்யா அம்மா அவர்களுக்கும் மற்றும் இணையத்தின் அத்தனை உறவுகளுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப அருணையா அவர்கள் ரொம்ப அழகா ஒரு விவசாய பாடல் பாடினாரு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. எப்பவுமே அவர் ரொம்ப அழகா பாடுறவர் தான். கவிதையும் சரி பாடலும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால நானுமே வந்து ஒரு பாடல் பாடலாம்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவரு மாதிரி பாட முடியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய இதுல. பொண்ணு விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனித்து செய்தோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசுந்தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி, மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசுந்தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சி, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சி, நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணி ஏத்தம் புடிச்சு இறைச்சி போடு செல்ல கண்ணு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணி ஏற்றம் புடிச்சு இறைச்சி போடு செல்ல கண்ணு. கருதனெல்லாம் விளைய வச்சு, கருதனெல்லாம் விளைய வச்சு மருதஜில்லால வச்சு, கருதனெல்லாம் விளைய வச்சு மருதஜில்லால வச்சு அறுத்து போடு களத்து மேட்ல சின்ன கண்ணு, நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு, நல்லா அளந்து போடு செல்ல கண்ணு. என்ற பல்ல காட்டுறீங்க, அட வேலைய பாருங்க. கருத வச்சு, கருதனெல்லாம் விளைய வச்சு மருதஜில்லால வச்சு அறுத்து போடு களத்து மேட்ல சின்ன கண்ணு, நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு. பொதியேத்து வண்டியில பொள்ளாச்சி சந்தையில, பொதியேத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு. விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்கு வாங்க செல்ல கண்ணு.
சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு. மணப்பாறை மாடு கட்டி மாயவரும் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. பசுந்தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. பசுந்தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அம்மா. பவானி அம்மா சிறப்பா பாடினீங்க. அந்த இடையில வர உரையாடல்லாம் சொன்னீங்க. இந்த செல்லக்கண்ணு, சின்னக்கண்ணு அப்படின்னு மாத்தி மாத்தி அவங்க பேசுறது நிச்சயமா 600 மாத்திரலாம். மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட இருப்போம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறோம். சிறந்த பாடல் பாடினது உங்களுக்கு செறிவான வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக எஸ்டி என்ற அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அது மறந்துட்டேன். கண்டிப்பா திருநாள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். அதே போல இன்னைக்குதான் நம்மளுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா. அதுக்கும் வாழ்த்துதல் சொல்லியிருக்கீங்க. என்னுடைய கோலப் போட்டியில நான் பங்கு பெற முடியலையேன்னு ஒரு சிறிய ஒரு ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருக்கீங்க. இன்னைக்கு போட்ட சிறிய கோலத்தையும் பகிர்ந்தளிங்க. தலைமை இங்கதான் இருக்காங்க. எஸ்டி என்ற ஐடியில இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்த்துதலா, பாடலா அல்லது கவியா? அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா. வாங்க வாங்க. தங்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கங்க. நம்மளோட வணக்கம் அம்மா. நம்மளுடைய பின்னோட்டு பேராளி ஐயா இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். பின்னூட்ட பேராளி அசோகன் ஐயாவை அன்புடன் வரவேற்கின்றோம். எஸ்டி அம்மா வாங்கம்மா. வசந்தி அம்மாவை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழர் தின நல்வாழ்த்துக்கள். உடல்நிலை சரியில்லை. அதெல்லாம் சரியாயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. எஸ்டி என்ற ஐடியில் இருக்கவங்க வாங்க. அம்மா வணக்கங்கம்மா. அம்மா நான் சேலம் சவுதாரா பேசுறேங்கம்மா. நான் தாய்மொழி உறவு நிறுவனர் ஐயா முத்துவேல் பிரின்ஸ் ஐயாவுக்கு ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. 3வது வருஷம் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாகவும் சீராகவும் நம்ம தாய்மொழி உறவு எப்பயுமே தனி சிறப்பா தாங்கயா இருக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கய்யா. இப்ப கூட நடந்த உலக சாதனை நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கய்யா. நித்யா அம்மாவுக்கும் நன்றிங்கம்மா. நீங்க ஒவ்வொன்றுக்கும் பின்னோட்டம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்குங்கம்மா. உங்களது நான் தொடர்ந்து பார்த்துட்டு தாங்கம்மா இருக்கேன். சரியா நிகழ்ச்சிக்கு அப்பப்ப வர முடியாதுன்றதுனால ஆனா என்ன நடக்குது நம்ம குரூப்லன்ட்டு நான் எல்லாமே பார்ப்பேங்கம்மா. ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே அவ்வளவு சிறப்பா இருக்குங்கம்மா. ஐயா கொடுக்குற ஒவ்வொரு தலைப்புமே ரொம்ப தேடி ரொம்ப சுவாரஸ்யமா தாங்கம்மா. அவர் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுறதும் அவ்வளவு சிறப்பா தாங்கம்மா. எல்லார்கிட்டையும் பொறுமையா என்ன ஏதுன்ட்டு அவ்வளவு நிதானமா தாங்கம்மா அவர் பேசுவாரு. அதனாலயே இந்த தாய்மொழி உறவு இவ்வளவு தூரம் அடி எடுத்து 3வது ஆண்டு தொடக்க இருக்குங்கம்மா. அதுக்கு எல்லாருமே காரணங்கம்மா. புவனா அம்மா, வசந்தி அம்மா, செல்வராணி அம்மா, சைலாமேரி அம்மா, கோலத்துக்கு பின்னோட்டம் கொடுக்குற ராஜலட்சுமி அம்மா, மோகன செல்வி மனோகரி அம்மா அன்ட்டு எல்லாருமே இந்த தாய்மொழி உறவு தாங்கி இருக்கிற தூணுங்கம்மா. நீங்க ஒவ்வொருத்தரும் எல்லாருடைய பங்களிப்புமே அவ்வளவு சிறப்பா இருக்குங்கம்மா. ஏன்னா அவங்களெல்லாம் வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசு இல்லைங்கம்மா. அதனால நான் வணங்கிக்கிறேங்கம்மா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்த்த மனசு இருந்தா போதும். வாழ்த்துதலை கொடுத்துருங்க. நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப செறிவான கருத்துக்கள். நான் இந்த இடத்துல பாக்குறப்ப முத்துவேல் பிரின்ஸ் ஐயா இவ்வளவு கண்ணியமானவர். கண்ணியமானவங்களை சுத்திதாமா கண்ணியர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்டிப்பா உச்சம் தொடலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இங்க அத்தனை பேரையும் நினைவு கூர்ந்தீங்க. நினைவு கூறக்கூடிய தருணம் தான் நன்றி நிகழக்கூடிய தருணம், வாழ்த்து சொல்லக்கூடிய தருணம், பாடி மகிழக்கூடிய தருணம் தான். அடுத்ததா வசந்தி அம்மையார். நான் உடல்நல சோர்வா இருந்தா எனக்கு என்ன, நான் மனநலத்துல சிறப்பா தான் இருக்கேன். இதோ உங்களுக்கான வாழ்த்துதலா பாட்டா கவியான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். பாத்தீங்களா? நிச்சயமா நம்மளுடைய உள்ள கிடக்க எங்க இருந்தாலும் உடல் சோர்வுன்னா கவலையே இல்லை. மனசோர்வு இல்லாம வந்த அம்மாவை வாழ்த்துதல் சொல்ல அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. அடுத்ததா நிவேதா அவர் தயார். அனைவருக்கும் வணக்கம்.
முதல்ல என்னுடைய தோழர் பிரின்ஸ் ஐயாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னுடைய உடல்நிலை சரியில்லைனாலும், அம்மா ஒரு நிமிடமாவது வந்து இணைங்க. எனக்கு உண்மையிலேயே அழுகதான் வருது. அவ்வளோ ஒரு நல்லதொரு தோழர். அதோட அதோட எனக்கு உங்களெல்லாம் அந்த ஃபோட்டோல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல நம்ம எல்லாம் பத்தியா, நம்மளால கலந்துக்க முடியல பத்தியா, அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு இது தோணும். நமக்கு உடம்பு நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல நான் ஐயா நடத்துற எல்லா நிகழ்வுலையும் நான் கலந்துக்கணும் அப்படிங்கிறது. அதனாலதான் இன்னைக்கு முடியலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு உடனே அவர் போட்டிருந்தாரு. அதையே நான் இப்பதான் பார்த்தேன். உடனே வந்துட்டேன். நித்யாம்மா, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்தவங்களை அப்படியே வந்து எப்படி சொல்றது, சோகத்துல இருந்தா கூட அது வந்து சுகத்துக்கு கொண்டு வந்துரும். அதே மாதிரி இவங்க நம்ம ஷைலா மேரி அம்மாவை நான் அந்த விழால மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அவங்க இவங்க பேர் என்ன, நம்மளுடைய செல்வராணி அம்மா, அதுக்கப்புறமா நம்ம அப்பா கவியப்பா, இவங்க எல்லாரையுமே நான் வந்து ரொம்ப இந்த நேரத்துல நான் வணங்கிக்கிறேன். அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு நினைவுகளை நம்மளால இன்னைக்கும் நினைச்சு பார்க்க முடியும்னா அது தாய்மொழி உறவுகள்ல மட்டும்தான். பிரின்ஸ் ஐயா என்ன ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாலும் அதுக்கு எப்படியாவது நான் வந்துருவேன். என்னால கலந்துக்க முடியலன்னா கூட நான் நிச்சயமா வந்துருவேன். அந்த மாதிரி அந்த 100 நாள் நிகழ்ச்சியும் சரி, ஐயா முனைவர் பட்டம் வாங்கினதும் சரி, எல்லாமே நான் பார்த்து மகிழறேன். நம்மளோட என்னால அந்த இதை நகர்த்த முடியலன்னா கூட நான் அப்படி பார்த்து இடது கையை அப்படியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து மகிழ்ந்து அந்த நினைவுகளை அசை போடுறேன். அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு. அதுவும் நித்யாம்மா, உங்களெல்லாம் எப்படி சொல்றதுன்னே எனக்கு வாழ்த்த வந்து வயசு இருக்கு. நான் ரொம்ப வயசுல பெரியவ தான். ஆனாலும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு ஒரு அருமையா அடுத்தவங்களை சிரிக்க வச்சு மகிழ வைக்கிறது அப்படின்னா அது உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கணும். ரொம்ப நன்றி. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நானும் நிச்சயமா பங்கெடுப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். நன்றி. என்னோட தோழர் பிரின்ஸ் ஐயாக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி. சிறப்பு. சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும் அப்படின்றத நிரூபிச்சிருக்கீங்க. எந்த கை இல்லைன்னா என்ன, நம்பிக்கை இருந்தா உச்சம் தொடலாம். கவலைப்படாதீங்க, மனசோர்வு இல்லாம இருங்க, நம்ம மகுடம் சுடலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கும் கூட உடல்நிலை சரியில்லாத காரணம்தான். ஆனாலும் மனநிலையில நான் பக்குவமான ஆள, மன்னாதி மன்னன் மாதிரி இருப்பேன் அப்படின்றதை நான் இங்க திண்ணமா சொல்லிக்கிறேன். வண்ணமா பேசுறதுக்கு இதோ நம்மள அடிச்சுக்க ஆள் இல்லைன்ற மதிப்பு முனைவர் பட்டம் பெற்ற ஐயா நம்மளுடைய அசோகன் ஐயாவை இங்கு பின்னோட்ட பேராளியாக இங்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக ஆர் ஜோமினா அம்மையாரை தயார் நிலையில் இருக்கும்படி பணிக்கிறோம். இந்த நிகழ்வுல 2 விஷயங்களை முன்னெடுத்திருக்கோம் தாய்மொழி உறவுகள் சார்பாக. அதனையும் நாங்க தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். 1 வலையொலி தளம். ஏன்னா நம்ம குழு நமக்கு ஒரு வலையொலி தளம் இல்லையே அப்படின்ட்டு வலையில எல்லாரும் பேசினதை போட்டாதானே என்ன பண்ணலாம், மீனை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய திறமையோட பேச்ச மறுபடி திருப்பி பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவும், அடுத்து நீ உனக்காக கவியரங்கம், பட்டிமன்றம், பாட்டரங்கம்னு போற, என் பிள்ளை குட்டிய நீ பார்க்கலையே அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கிற சுற்றத்தார் கேட்கறது நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்குதானே. ஆமா, அப்படிப்பட்ட விஷயத்துக்காக கல்வி சம்பந்தமான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கோம். அதுலயும் குறிப்பா கணிதம் சம்பந்தமான வகுப்பை எடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த நித்யாதேவி. ஓகேவா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நம்முடைய உறவுகள்னு சொல்லும் போது நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தையும் நம்ம நிச்சயமா உச்சம் தொட வைக்கணும்ன்ற ஒரு நோக்குலதான் இந்த 2 விடயங்களை இந்த தை திருநாள்ல நம்ம முன்னெடுத்திருக்கோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது பின்னோட்ட பேராளி ஐயாவை அன்புடன் அழைக்கின்றோம். அசோகன் ஐயா, வாங்க. உங்களுடைய பின்னோட்ட வரிகளை கேட்க எங்களுடைய செவியர்கள் காத்துட்டு இருக்குது. வாங்க வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க 3ஆம் ஆண்டு துவக்க விழா தாய்மொழி உறவுகள் நடத்துவது என்பது தமிழுக்கும் தமிழ் சார்ந்த உறவுகளுக்கும் ஒரு அடையாள பொருளாக, ஒரு களஞ்சியமாக இந்த விழாவை நான் பார்க்கிறேன்.
ஒவ்வொரு ஆண்டும் புதுமையான நிகழ்வுகளை முன்னெடுப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் செய்யக்கூடிய உலக சாதனைகளிலே தனக்கென்று தனித்த ஒரு அடையாளத்தை இன்றைக்கு தாய்மொழி உறவுகள் பெற்றிருக்குது என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய கூட்டு முயற்சி. தாய்மொழி உறவுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய மதிப்புறு முனைவர் முத்துவேல் பிரின்ஸ் ராம் ஐயா அவர்கள் அனைவரோடு எவ்வாறு தன்னுடைய தளத்தை முழுமையாக பயணிக்க வைக்கிறார் என்பது ஒரு வியப்புக்குரிய செயல்பாடாக நான் பார்க்கிறேன். எல்லா இடங்களிலும் எல்லோரையும் ஒத்துப்போவது என்பது இயலாத சூழ்நிலையில் இவர் மட்டும் எல்லாவற்றிலும் எவ்வாறு தனக்கென்று தனித்த ஒரு அடையாளத்தோடு தொடர்ந்து அனைத்து தளங்களிலும் வெற்றியோடு உலா வருகிறார் என்பதை நான் ஆராய்ந்து பார்த்தபோது இவருடைய அடிப்படை நோக்கம் சமுதாய பணியை திறம்பட செய்ய வேண்டும், சமுதாயத்தில் தன்னாலான உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம். அவர் எப்பொழுது எழுந்திருப்பார், எப்பொழுது உறங்குவார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவர் எப்போதுமே உதவி கொண்டே இருப்பார். இதுதான் நம்முடைய தாய்மொழி உறவுடைய நிறுவனுடைய அடிப்படை குணமாக நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளும் தொடர்ந்து தங்களுடைய பங்களிப்பை வழங்குகின்ற போது அவர் ஒன்றை மட்டும் சொல்வார்கள், என்னுடைய உழைப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய உழைப்பையும் நாங்கள் இந்த தளத்திலே முழுமையாக பயன்கொள்வதனாலே எந்த ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னாலும் அவர்கள் அதை இடைவிடாது மிக சிறப்பாக, எப்படி ஒரு திருவிழாவிலே தேரை தயாரித்து அதை சரி செய்து அது அடுத்த கட்ட நிகழ்வுக்காக வீதி உலா நடத்துவதற்கு முன்பாக எப்படி அந்த தேரையெல்லாம் புதுப்பித்து சக்கரங்களை சரி செய்து அதற்கான ஆரக்கால்களை எல்லாம் மிக சிறப்பாக வலுப்படுத்தி அதற்கென்று அச்சாணியை திறம்பட நிலைபெறச் செய்து வடம் பிடிப்பதற்காக நபர்களை மிக சிறப்பாக தேர்வு செய்து ஊர்கூடி தேர் இழுத்தாலும் கூட தொடக்கத்திலே அந்த தேரை முறைப்படுத்தி அழைத்து செல்வதற்கென்று பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுப்புகளை எடுப்பது போல நம்முடைய தாய்மொழி உறவுகள் தொடர்ந்து திட்டமிடுதல், அதை வகை தொகையோடு அதை நெறிப்படுத்துதல், இப்படிப்பட்ட அந்த செயல்பாடுகளிலே குறிப்பாக பெண்களுடைய பங்களிப்பு என்பது அளப்பரியதாக நான் பார்க்கிறேன். காலத்துடைய கட்டாயம் இந்த தாய்மொழி உறவுகளிலே தாய் என்ற சொல் முதன்மையாக அமைந்திருப்பதனாலே பெண்களுடைய பங்களிப்பு என்பது மொழி சார்ந்த நிலையிலும் செயல்பாட்டு அளவிலும் மிக சிறப்பாக அமைந்திருப்பதை கண்டு வைக்கிறோம். குறுகிய காலத்திலேயே ஒரு உலக புகழ் பெறக்கூடிய அளவிற்கு இந்த தாய்மொழி உறவு அமைப்பானது கொடிகட்டி இருக்கிறது என்று சொன்னால் இது ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு தனி ஆளுமையுடைய உழைப்பாகவும் உழைப்பினுடைய வெற்றியாகவும் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தோரணம் கட்டி ஒரு கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சி என்பது அது பொங்கல் திருநாளிலே தொடர்ந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் நடைபெற்றாலும் கூட அந்த திருவிழாவுடைய அடிப்படை நோக்கம் ஒன்று கூடுதல். இந்த ஒன்று கூடுதல் என்பது எவ்வாறு பொங்கல் திருநாளிலே உழைப்பாளிக்கும் உழைப்பினுடைய நன்றியை எடுத்துக்காட்டுகின்ற முகமாக பல்வேறு நிகழ்வுகளும் அதை தொடர்ந்து வீர விளையாட்டுகளும் அங்கே அரங்கேற்றம் செய்வது போல இந்த தாய்மொழி உறவுகளிலே தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுக்கும் அதை சார்ந்த நிகழ்வுகளுக்கும் திட்டமிடுதல், வகை தொகை செய்தல், அதன் பின்னாலே அதை செயலாக்கம் செய்தல் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து இந்த தளம் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. 3ஆம் ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது சொல்லுகிறார்கள். 3ஆம் ஆண்டு மட்டுமல்ல, இது 100 ஆண்டுகளையும் தாண்டி இது உலகத்தினுடைய உச்சத்திலே தாய்மொழி உறவுகள் என்பது தமிழின் அடையாளம் மட்டுமல்லாமல் தமிழுடைய பண்பாட்டு நெறிமுறைகளுக்கான ஒரு களஞ்சியமாக இது விளங்கும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. குறிப்பாக தலைமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய முத்துவேல் பிரின்ஸ் ராம் ஐயா அவர்கள். அடுத்தவரை வளர்த்தெடுப்பதிலே அவருக்கு இணை அவர்தான் என்று நான் சொல்ல வேண்டும். பல இடங்களிலே அவருக்கான ஆரவாரம் இல்லாத ஒரு அமைதி ஆழ்கடலை போல அவர் அந்த நிகழ்வுகளிலே இருக்கின்ற இடம் தெரியாமலேயே ஒரு இடத்திலே அமர்ந்து அந்த நிகழ்வை முழுமையாக கண்டு அந்த நிகழ்வு குறித்த பதிவுகளை தன்னுடைய தளத்திலே முழுமையாக வெளியிட்டு அடுத்தவரை மகிழ்ச்சிப்படுத்தி மகிழ்வதிலே அவருக்கிணை அவர்தான் என்று சொல்ல வேண்டும். சில நேரங்களிலே நான் கூட
கல்லூரி சார்ந்த நிகழ்வுகளை ஐயாவுடைய தனிப்பதிவிலே வெளியிடுகின்ற போது அவர் உடனடியாக அதை ஒரு கோர்வையாக அமைத்து அதை ஒரு திறம்பட ஒரு நெறியாளிகை செய்து அதை வெளியிடுகின்ற போது அது உலகளாவிய அளவிலே பெரிய அளவிலே பேசப்படுவதாகவும் பெரிய அளவிலே மதிக்கப்படுவதாகவும் அது மாறுவதை பார்க்கிறோம். எவ்வாறு ஒரு மலையிலே கிடக்கிற ஒரு கல், அதை எடுத்து ஒரு சிற்பி முறைப்படுத்தி சிலையாக வடித்து அது ஒரு கோயிலுக்குள்ளே செல்லுகின்ற போது அது அனைவருடைய கருத்தையும் கண்ணையும் கவர்ந்து அது ஒரு வழிபடு பொருளாக மாறுவது போல நம்முடைய தாய்மொழி உறவுகள் அமைப்புடைய நிறுவனர் மற்றும் ஏனைய அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய தனித்திறமைகளை எல்லாம் மிக சிறப்பாக வெளிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு தளங்களை அமைத்து ஒவ்வொரு இடங்களிலே தலைமை பொறுப்பை கொடுத்து நெறியாளிகை தன்மையை கொடுத்து நம்பிக்கையோடு இந்த தளம் மிக சிறப்பாக இயங்குவதை பார்க்கிறோம். இப்போது தவிர்க்க முடியாத ஒரு தளமாக நம்முடைய தாய்மொழி உறவுகள் மாறி வருவதை பார்க்கிறோம். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதற்கு வலு சேர்ப்பதற்காக தாய்மொழி உறவுடைய தயவினையும் ஒப்புதலையும் அவருடைய ஒத்துழைப்பையும் கேட்கின்ற ஒரு நிலையில இருக்கின்றார்கள். இந்த தளத்திலே பல அமைப்பை சார்ந்தவர்கள் ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த ஒன்றாக இருத்தல் என்ற அந்த நிலைப்பாட்டிலே கருத்து வேறுபாடு இல்லாமல் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து ஆளுமையோடு செல்லக்கூடிய தன்மைக்கு இந்த தாய்மொழி உறவுகள் தளம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. சாதி இன மத வேறுபாடுகளை எல்லாம் கடந்து தமிழன், தமிழ்மொழி, தமிழுக்கான பண்பாட்டு கூறுகள் என்று அனைத்து வழிகளிலும் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அவருக்கு தெரியாமலேயே அவருக்கென்று ஒரு மதிப்புறு முனைவர் பட்டத்தை சென்ற மாதத்திலே அவர்கள் பெற்றார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய உழைப்பும் அவர் தன்னலம் இல்லாத சேவையும் அதை பற்றி அவர் 100க்கும் மேற்பட்ட கொடைகளை கொடுத்தாலும் கூட இரத்த தானத்தை கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாத ஒரு ஆளுமை மிக சிறப்பாக நிறைகுடமாக அவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அவரை அனைவரும் வரவேற்கின்றார்கள். ஒரு அரசனுடைய வருகை போல ஒரு பிரின்ஸ் என்று சொல்லக்கூடிய பேரரசனாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்த இளவரசர் முத்துவேல் பிரின்ஸ் ராம் அவர்கள் தொடர்ந்து இந்த தளத்திலே வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறார்கள். இது கொண்டாட்ட விழாவாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு இது ஒரு வரவேற்பு நிகழ்வாகத்தான் பார்க்கிறேன். ஒரு அமைப்பினுடைய செயல்பாடுகளை அனைவரும் விரும்ப வேண்டும், அந்த அமைப்புடைய செயல்பாடுகளை கண்டு மகிழ வேண்டும், அந்த அமைப்புடைய செயல்பாடுகளை பங்கெடுத்து கொண்டு தானும் உயர வேண்டும், அந்த அமைப்பும் உயர வேண்டும் என்ற அந்த கட்டுமானத்திலே எல்லளவு கூட குறைபாடு இல்லாத ஒரு அமைப்பாகத்தான் தாய்மொழி உறவுகளை பார்க்கிறோம். இந்த தேரை இழுத்துச் செல்லுகின்ற போது வலிகளும் வேதனைகளும் அந்த இழுக்கின்ற போது இருக்கின்ற அந்த வலிகளும் வேதனைகளும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வீதி விழா நடத்தப்பட்டு அனைவராலும் வழிபாடு செய்யப்படுகின்ற போது தமிழன்னை எவ்வளவு மகிழ்ச்சியோடு செங்கோலை பற்றி கொண்டு உலகமெல்லாம் பாராட்டக்கூடிய தமிழரோடு நாங்கள் எல்லாம் வாழுகிறோம் என்று காட்டுகின்ற அளவிலே அது சிறந்து விளங்குகிறதோ அதுபோல இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்தை நான் பார்க்கிறேன். உலகத்து தமிழரெல்லாம் தைத்திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அருமையான வேளையிலே இந்த தாய்மொழி உறவுடைய தொடக்க நாள் 3ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த சிறப்புமிக்க நாளிலே அனைத்து நல் உள்ளங்களையும் குறிப்பாக அந்த அமைப்புடைய நிறுவனர் மதிப்புறு முனைவர் முத்துவேல் பிரின்ஸ் ராமு அவர்கள் உள்ளிட்ட அனைத்து குழுவினரையும் பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. கடந்து வந்த பாதையை சொல்வதற்கு கருத்தாளர் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்பது அழகாக சொன்னீர்கள். அனைத்து விடயங்களையும் அற்புதமாக சொல்லி 2 வருட பயணத்தினூடே இன்னும் பல 100 வருடங்கள் செல்ல வேண்டும் என முத்தாய்ப்பான கருத்துக்களை வழங்கிய முனைவர் ஐயா அசோகன் ஐயாவிற்கு வாழ்த்துதலையும் நன்றியும் தமிழத்தல நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தாய்மொழி உறவுகள் சார்பாக. அடுத்ததாக பாம்பின் கால் பாம்பரியும் என்பதைப் போல நீங்களும் சொல்லிவிட்டீர். இதோ அடுத்து அதே மேடையில் மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்ற திருச்சியைச் சேர்ந்த சி விவேகானந்தன் ஐயாவை அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. வாழ்த்தரங்கமா, பாட்டரங்கமா, கவியரங்கமா? வாழ்த்தரங்கம். அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள், தைத்திங்கள். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய தாய் தமிழ் உறவுகளோட 3ஆம் ஆண்டு துவக்க விழா அது ரொம்ப ரொம்ப சிறப்பா
சிறப்பா இன்னைக்கு எடுத்து சென்றுகிட்டு இருக்கு நம்ம இந்த அமைப்போட தலைமைச் செயலாளர் நல்லாசிரியர் நித்யாதேவி அவர்களையும் மற்றும் இதோட நிறுவனர் முத்துவேல் பிரின்ஸ் ஐயா அவர்களையும் வணங்கி மற்றும் அனைத்து பார்வையாளர் நண்பர்களையும் வணங்கி இதை தொடங்குகிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு 6000 வருஷம் மக்கள் வாழ்ந்ததுக்குரிய ப்ரூஃப் இருக்கக்கூடிய ஒரு மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. 3000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அப்பவே இலக்கணம் எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு மொழி இருக்கு அப்படின்னா அது வந்து தமிழ் மட்டும்தான். எப்பயுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கிரீக் வந்து தொன்மையான மொழின்னு சொல்லுவாங்க. அது இப்ப புழக்கத்துல இல்லை. அடுத்து லத்தீன் சொல்லுவாங்க, அதுவும் இப்ப இல்லை. அடுத்து ஹீப்ரூன்னு சொல்லுவாங்க, அதுவும் இல்லை. அடுத்தது சைனீஸ், அது வந்து இப்போ வந்து அது அந்த சீனா நாட்டுல மட்டும்தான் பேசுற மாதிரி இருக்கு. அது வெளியில அதிகமா போல. பட் ஆனா வந்து தமிழ் அப்படின்றது வந்து பார்த்தா குமரி கண்டம் தொட்டு இன்னைக்கு அனைத்து கண்டங்களிலும் இது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பரவி ஒரு 9 கோடி பேருக்கு மேல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த தாய்மொழி நம்ம கொண்டாடணும் அப்படின்றதுக்காக நம்ம முத்துவேல் பிரின்ஸ் ஐயா வந்து தாய்மொழி உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. எப்பயுமே இந்த இணையம் வந்து பல இதயங்களை ஒன்று சேர்த்தது அப்படின்னா அது மிகையாகாது. அந்த விதத்துல உலகத்துல தமிழ் அப்படின்ற 3 எழுத்து வந்து உலகத்துல நம்ம தொப்புக்குடி உறவுகள் எல்லாத்தையுமே இணைச்சது. அதுக்கு இந்த இணையத்துக்கு மிகப்பெரிய நன்றி. ஐயா பொறுத்தளவுக்கு வந்து கடந்த 3 வருஷமா நிறைய பணிகள் குறிப்பா தாய்மொழி உறவுகளுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய சமூக பணி அப்படின்றது. எப்பயுமே வந்து சோசியல் சர்வீஸை தேங்க்லெஸ் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்லெஸ் ஜாப் அப்படின்றப்ப வந்து என்னன்னா அது யாரும் கவனிக்க கூட மாட்டாங்க. ஆனா மற்றவங்க கவனிக்கலாட்டணும் பரவாயில்ல, இந்த சமுதாயத்துக்கு என்னோட பங்கு ஆற்றணும் அப்படின்றக்காக அவங்க வந்து குருதி குடையில இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ பேர் குடும்பத்தால கைவிடப்பட்டவங்களுக்கு ஒரு அன்னையாகவும் ஒரு தாய்மானவராகவும் மாறி இன்னைக்கு நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வராங்க. அதுல குறிப்பா நம்மளுடைய தாய்மொழி உறவுகளை பொறுத்தளவுக்கு கவியரங்கமா இருக்கட்டும், பாட்டரங்கமா இருக்கட்டும், 30 நாள் நம்மளுடைய தமிழ் மாதத்தை கொண்டாடுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு வராங்க. இப்ப 3வது ஆடு அப்படின்றது இதா இருக்குது. தமிழ் இருக்கிற வரைக்கும் தாய் தமிழ் உறவுகள் இருக்கணும் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் சொன்னோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய இன்னைக்கு சித்திரை 1 அப்படின்னு இன்னைக்கு வந்து தை 1. எப்பயுமே வந்து நம்ம அமெரிக்காவில எல்லாம் பார்த்தா தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்றத நாம எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்கறது இயற்கை தான். இந்த இயற்கைக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு தினம் தான் வந்து இந்த பொங்கல் அப்படின்றது. இப்போ மேஜிக் அப்படின்னு ஒரு புக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான புக்கு, நிறைய பெஸ்ட் செல்லிங் புக்குன்னு சொல்லுவாங்க. நன்றி அறிதல், நன்றி உணர்வு அப்படின்றது அந்த புக்கோட இருக்குது. ஆனா அதை வந்து வாழ்வியலா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நம்ம மக்கள். அதுக்குரிய எடுத்துக்காட்டு தான் பொங்கல். ஸோ யாரெல்லாம் சாப்பாடு சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாம் பொங்கல் கொண்டாட முடியும். அந்த நாள்ல தொடங்குனதுன்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அந்த விதத்துல வந்து இன்னைக்கு வந்து நிறைய நிகழ்வுகள்ல வந்து பங்கு பெறுறது அப்படின்றது இந்த அமைப்புல தான் இருக்கட்டும். அதுவும் போக வந்து என்னன்னா பெரியார் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஆனா வந்து நம்மளுடைய முத்துவேல் பிரின்ஸ் ஐயா பார்த்தா 10% தான் ஆண்களுக்கு எதிராக கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. எல்லாமே பெண்கள் தான், முழுக்க பெண்களாலே நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு கொண்டு போறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதோட எடுத்துக்காட்டு தான் நேரடி நிகழ்வு வந்து பெரியார் திடல் வச்சு நடத்தியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து தாய் தமிழ் உறவுகள் அப்படின்றது தமிழ் வளர்ச்சிக்காக நிறைய பங்காற்றிட்டு வருது. அது இன்னும் நிறைய பங்காற்றணும். ஏன்னா வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இலக்கணம் எழுதிய ஒரு மொழியை தூக்கி நம்ம போறோம் அப்படின்றப்ப வந்து இன்னும் அதுக்கு அடுத்து வந்து மனிதன் வாழும் வரை, மனிதன் கடைசியா இருக்கிற வரைக்கும் இந்த மொழி இருக்கிறதுக்காக இந்த அமைப்பு வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. குறிப்பா வந்து அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்றதுல நிறைய முன்னெடுப்புகள். இது மார்கழி மாசம் அப்படின்னா கோல போட்டியை வச்சு, ஸோ இந்த கோலம் அப்படின்றது என்னன்னா வந்து வெறும் கோலம் கிடையாது. மார்கழி மாசத்துல அந்த காலையில வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் ஒரு விதமான இதுனா பெண்களுக்கு இந்த மாதிரி இருந்தா ஒரு எக்ஸசைஸா இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லி அதை வந்து ஒரு ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும். நிறைய கவியரங்கள், நிறைய பட்டிமன்றங்கள். ஸோ அவரோட உண்மையான நோக்கம் என்னன்னா தகுதியான திறமையுள்ள மனிதர்களை திறமை வெளியே கொண்டாடணும் அப்படின்றதுக்காக நிறைய முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவரை வந்து ஒரு 2 முறை நேரடியாக சந்திச்சிருந்து உண்டு. 2 முறை பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான நபர். எப்பயுமே வந்து ஒரு இடத்த கலகலப்பா வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா சகோ நீங்க வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் வந்து தமிழ் இருக்க வரைக்கும் தாய்மொழி உருவாக்கும் சொல்லி வாழ்த்து சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. சிறப்பு. நிச்சயமா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் உதித்த தமிழ் மொழிக்கு மகுடம் சூடதான் முத்தாய்ப்பாக முத்துவேல் ஐயா தொடங்கிய இந்த தாய் தமிழ் உறவுகள் இதயத்தில் தான் முடிந்திருக்கிறது, இணையத்தின் மூலமாக துவங்கி என்பதை அழகாக தன்னுடைய வாழ்த்துறையாக தந்த விவேகானந்தன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கங்கள். அடுத்ததாக ஜோமினா அம்மையாரை
தயார் நிலையில் இருக்க அழைக்கின்றோம். சங்கீதச்சாரல் நிறுவனர் ராஜலட்சுமி அம்மையார், அதன் பின் அடுத்ததாக மங்களமேரி அம்மா. நன்றி. அடுத்து கவியப்பா. ஜோமினா மேம். நன்றிங்கம்மா. வாங்க வாங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரே நிமிஷம். சொல்லுங்கம்மா. நன்றி நன்றி, சிறப்பு. ஏன்னா பொங்கல் கொண்டாட கொஞ்சம் காமிச்சு காட்டுங்க காட்டுங்க, உங்களுடைய இல்லத்தையும் காட்டுங்க, உள்ளத்தையும் கணவர் ஊர் இது திருவண்ணாமலை. சிறப்பு சிறப்பு. இங்கிருந்தே நாங்க அந்த திருவண்ணாமலையை பார்க்க சந்தோஷமா இருக்கு. இங்க சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும்மா, அதனால நான் மேல பேசுறேன். நீங்க மேலாவும் பேசலாம், ஃபீமேலாவும் பேசலாம். நான் பாடல் பாடலான்னு இருக்கேன். நல்ல பொங்கல் தினத்தின் ஒரு சிறப்பு பாடல். எனக்கு வாய்ப்பளித்த தாய்மொழி உறவுகள் நிறுவனர் அவர்களுக்கும், முத்துவேல் ஐயா அவர்களுக்கும், நடுவராக இருக்கும் என்னுடைய சகோதரி, தோழி, உற்சாக பேச்சாளர், என்ன சொல்றதுன்னே தெரியல, எல்லாத்துக்கும் ஒரு எல்லா திறமைகளும் தன்னுள்ளே வைத்துக் கொண்டிருக்கிற நித்யா அம்மா அவர்களுக்கும், கவி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தைத்திருநாளின் ஒரு சிறப்பு பாடல். பொங்கல வைக்க மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, பொங்கல வைக்க மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட, சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் கோயில்கள் பாட, புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம். பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தால் எனக்கென கிராம தேவதை, தெம்மாங்கையும் தெருக்கூத்தையும் நினைத்தால் இனித்திடும் வாழும் நாள் வரை. குழந்தைகள் கூட குமரியும் ஆட, மந்த மாருதம் வீசுது, மலைய மாரதம் பாடுது. ஓம் பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். வாய்ப்பிற்கு நன்றி அம்மா. தங்கச்சியோட பாட்டை சூப்பரா தங்கச்சி பாடிட்டாங்க. இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அருமையான ஒரு குரல்ல, இணையமே கிடைக்கலனாலும் நாங்க பாடுவோம்ல அப்படின்னு சிறப்பா பாடின அம்மாவுக்கு வாழ்த்துதல். அடுத்ததாக சங்கீதச்சாரல். சரி, அடுத்ததாக ராஜலட்சுமி சுபாகரன் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்களம்மா, உங்களுடைய பாடலை பாடுங்க. வணக்கம். அன்னை தமிழுக்கும் அன்னை தந்தைக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆளுமைகள் அனைவரையும் இந்த நல்லதொரு நாளில் வணங்குகின்றேன். தாய்மொழி உறவுகளினுடைய 3வது ஆண்டு துவக்க விழா, 3வது ஆண்டு விழா அப்படின்னாலே அது ஒரு பெரிய சாதனையாக இருக்கிறது. ஏன்னா சத்தம் இல்லாமல் எதெல்லாமோ செய்துட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு சமூக சேவகர் அப்படின்னா தேனி மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிம்பாங்க. ஆனா அது முத்துவேல் சகோதரர் கிட்டதான் பார்த்துட்டு இருக்கிறேன். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லநேல் மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா நிகழ்வுகள்லையும் அதாவது அவங்களால போகக்கூடிய எல்லா நிகழ்வுகளை போகும்போதும் யதார்த்தமான ஒரு மனிதர் இயல்பாக அங்க இருப்பாங்க. அதே மாதிரி அந்த பதாகைகள் மூலமாகவும் அங்க இருக்கக்கூடியவர்களை புகழறதும் வாழ்த்துறதுல ஈடு இணை அன்பு சகோதரர் தவிர வேற யாருக்குமே கிடையாது. மேலே அது எப்பொழுதுமே அவங்க கிட்ட உள்ள ஒரு சிறப்பான ஒரு குணம். அசோகன் ஐயா சொன்னாங்க, எல்லாரும் கொஞ்சம் ஒத்து போறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு. அது எனக்குன்னே சொன்ன மாதிரியே இருந்தது.
ஒத்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இப்படி எல்லா இடத்துலயும் எப்படித்தான் ஒத்து போறாங்கன்னு தெரியவே இல்ல. அது ஒருவேளை முத்துவேலுனால ஒத்து போறாங்களான்னும் கூட சந்தேகமா இருந்தது. உண்மையிலே சிறப்பு. அந்த ஒரு குணம் தான் எல்லா இடங்களிலும் அந்த ஒரு முட்டு கொடுத்து நிக்க வைக்கிறது. எல்லாருடைய சாதனைகளிலும் தோழமையுடைய பங்களிப்பு மிக ஒரு பெரிய ஒரு சாதனை. பங்களிப்பு மிக சிறந்ததாக இருக்கும். அதற்காகவே சமீபத்தில் கிடைத்த அந்த மதிப்புறும் முனைவர் விருது. விருதே வேண்டான்னு சொல்லக்கூடியவருக்கு விருது கிடைத்திருப்பது என்பதில் இன்னும் சிறப்பு, மகிழ்ச்சி. அதே மாதிரி என்னென்னலாம் நடக்குதுன்னே தெரியாது. ஆனா யாரையுமே விட்டு விலக்கவும் மாட்டாங்க, விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொல்ற மாதிரி, நிகழ்ச்சியில தாய்மொழி உறவுகள்ல கவிதை பதியிறோமோ, இல்ல அந்த நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறோமோ இல்லையோ, ஆனாலும் மதித்து அந்த ஒரு அன்போட வந்துருங்க கண்டிப்பாக. ஒரு நிமிடம் ஒதுக்கி வந்துருங்களேன்னு. இன்னைக்குமே அதெல்லாம் அந்த பதாகைகள் நான் பார்த்தேன். கண்டிப்பாக வரணும்னு நினைச்சேன். ஆனா, இன்றைய தினத்துல அது மறந்து போயிரும். இல்ல வேற எதாவது இருக்கும்போது, அந்த கரெக்ட்டான அந்த தகவல கொண்டு கொடுத்து, இந்த நேரத்துல நீங்க ஒரு 2 நிமிடம் ஒதுக்கிருங்களேன் அப்படின்னு கேட்கும்போது, உண்மையிலேயே நம்மள மதிக்கிற அந்த ஒரு பண்பு தான் அவரை உயர்த்திக் கொண்டே இருக்கின்றது. அதுவும் அந்த சூழலை புரிந்து கொள்ளும் பக்குவம் அவருக்கு இருப்பதனாலோ என்னவோ, எல்லா இடங்களிலும் அவர் அந்த ஒத்து போகிறார். ஒரு சிலர் போக முடியல அப்படின்னா, போகலையே, ஏன் எங்க ஊர்ல போகலையான்னு கேட்பாங்க. ஆனா அப்படி இல்ல. எப்படியாவது வந்துருங்க, எப்படியாவது வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் தாய்மொழி உறவுகள் தழைத்தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா தமிழோட பண்பே அதுதான். எல்லா இடங்களிலும் எல்லாத்தையும் வளைத்து தனக்குள்ளதாக்கி தனித்துவமாக விளங்கக்கூடிய ஒரு பண்பு. அது தமிழ் மொழிக்கும் உண்டு, தமிழருக்கும் உண்டு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். அதே மாதிரி தாய்மொழி உறவுகள்ல குழுமி இருக்கக்கூடியவங்களும் நிறைய சாதனைகள். அந்த சாதனைகளுக்கு பட்டியலே இட முடியாது. எல்லாமே சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க. விரைவில் அந்த ஆதரவற்றவர்களுக்கு செய்யக்கூடிய செயல், உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய அது சாதனைன்னெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் மனிதம். அதை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் ஒரு வாழ்த்துக்களையும், வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு. என்ன நித்யவதி அம்மா பாட்டு பாடுங்கன்னே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தாய்மொழி உறவுகள்னு சொல்லக்கூடிய நேரத்துல இன்னொன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம வீடுகள்ல ஒரு குடும்ப விழாவோ, இல்ல ஒரு குடும்ப சுப நிகழ்ச்சியோ எது ஆனாலும் சரி, அந்த தலக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க விட்டு குடுக்காம அப்படியே உங்க கூட்டத்தோடயே அரவணைச்சு எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. இது இந்த குடும்பமா? ஓ! இவங்க தானா? அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த நிகழ்வானாலும், அது எத்தனை மணி நேர நிகழ்வானாலும் சரி, அதுல தாய்மொழி உறவுகள் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். ஏதாவது அதுவும் அசைக்க முடியாத அளவிற்கு அந்த பட்டிமன்றமானாலும் சரி, எல்லா நிகழ்வுகளையும் உள்ளடக்கியதாக அவர்கள் செய்யக்கூடிய விதமும் சிறப்பு. இந்த குழுமமானது 3ஆம் ஆண்டு மட்டுமல்ல, இன்னும் பல பல ஆண்டுகள் கடந்து அற்புதம் காண வேண்டும் என்று அவாவோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு பாடலை நான் தருகின்றேன். ஆயிரம் திருநாள் பூமியில் வரலாம் வரலாம், இது போல் வருமா சந்தன மலர்கள், வாசனை தரலாம் தரலாம், அன்பை தருமா வானில் நீந்தும் மேகங்கள் நம்மை பாடாதோ, நேரில் வந்து தெய்வங்கள் பூவை தூவாதோ, இறைவன் எழுதும் கவிதைகள் யாவும் இயற்கை அழகாய் சிரிக்கிறதே, இயற்கை சிரிக்கும் அழகினை கண்டு இதயம் சிறுகை விரிக்கிறதே, சோலை பூங்காற்றில் இசை படிக்கும் சொந்தம் கொண்டாடி மலரளிக்கும், நதிகளில் அலை மோதி கரைகளில் விளையாடும் பறவைகள் அதை பார்த்து புதுவகை பண்பாடும் இனிமை
வசந்தம் இதுதானோ ஆயிரம் திருநாள். பூமியில் வரலாம் வரலாம் இது போல் வருமா சந்தன மலர்கள். வாசனை தரலாம் தரலாம் அன்பை தருமா. மரங்கள் விரிந்தே குடையன நின்று நிழலை கொடுக்கும் நமக்கெனவே. நிலவும் கதிரும் உதிப்பது கூட உலகில் நமக்கு ஒளி தருவே. வாழ்வே எந்நாளும் வளர்பிறை. வாசம் நம் வாழ்வின் தனிக்கதையே. உலகினில் எல்லோரும் தமிழ் உறவென கொள்வோமே. அன்பெனும் ராஜாங்கம் அமைந்திடச் செய்வோமே. மலர்வோம் வளர்வோம் தமிழ் உறவாக ஆயிரம் திருநாள். பூமியில் வரலாம் வரலாம் இது போல் வருமா சந்தன மலர்கள். வாசனை தரலாம் தரலாம் அன்பை தருமா. வானில் மீண்டும் நம்மை பாடாதோ. தேரில் வந்த தெய்வங்கள் பூவை தூவாதோ. நன்றி. மீண்டும் மீண்டும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பல வெற்றிகள் புரிந்து சிறந்த ஒரு இன்னும் பல சிறப்புகளோடு இந்த தாய்மொழி உறவுகள் குழுமம் நீடித்து நிலைக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய செயலாளர்